கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் இம்மட்டுமாக மகிமைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். துதிகளிலும் ஸ்தோத்திரங்களிலும் பாடல்களிலும் சாட்சியினாலும் மகிமைப்படுத்தினார். இப்பொழுது நீர் எங்களோடு பேசுகிறதான ஒரு உங்களுடைய வார்த்தைகளை அனுப்ப போகிறதான ஒரு தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீரா, வார்த்தைகளை அனுப்புவீரா, நீர் பேசும் திருவியுள்ள கரத்தில் எங்களை பார்த்துள்ளோம். பலவீனமானவைகளை கொண்டு பலமான தேவன் வெளிப்படுவீர்கள். மண்ணானவர்களை கொண்டு ஆவியான தேவன் வெளிப்படுவீர்கள். இப்பொழுது நீர் பேசுகிறார். எங்களால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சீடர்கள் இயேசுவை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். அதற்கு சில காரியங்களை சொல்லிவிட்டு இயேசு சொல்லுகிறார், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சில காரியங்களை முன்பதாக சொல்லிவிட்டு செய்வதுதான் ஆண்டவருடைய இயல்பு. பழைய பாட்டு காலத்திலிருந்து அதை செய்வார். எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்பதாகவே ஆண்டவர் சொல்றார். இன்னும் சொல்ல போனா ஏசாயா சொல்றாரு, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவை அருள்வேன் அப்படின்னு. ஆவியானவரை பற்றி சொல்லும்போது வசனம் சொல்றது, அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு ஒழிப்பார் அப்படின்னு. அப்போ நடக்க போற சம்பவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இது எதற்காக யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு முழுக்க இந்த புதிய ஏற்பாட்டினுடைய புஸ்தகம் அத்தனையுமே சபைக்காக தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, சீஷர்களுக்காக தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதை அவர்கள் கொண்டு போய் புறஜாதியார் தேவனுக்கு தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டதுல இருந்து அதுக்கு அடுத்த புத்தகம் ரோமர்ல இருந்து கடைசி வரைக்கும், அதாவது வெளிப்பட்ட விசேஷம் வரைக்கும் சபையாருக்கு தான் எழுதப்பட்டிருக்கும் அல்லது சீஷர்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். அதை இன்னும் சொல்ல போனா பிரிவா சொல்ல போனா ரோமாபுரியில் உள்ள சபைக்கு, கொரிந்தியரில் உள்ள சபைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு தெசலோனிக்கேயர்ல முடிச்சு அப்புறம் வெளிப்படத்தில் உள்ள 7 சபைகளுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சபைகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் சபையின் மேல் பிரசனம் உள்ளவர். இன்னும் சொல்ல போனா அவர் வரும்பொழுது சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. நான் சபை என்று சொல்லுவது கட்டடத்தை அல்ல, எந்த டினாமினேஷனையும் அல்ல, அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் சர்ச்சையும் அல்ல. சபை என்பது உங்களையும் என்னையும். நாம் எந்த சபையில் வேணா மெம்பராக இருக்கலாம், ஆனா எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்மை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய சபை தான் போகும் என்பது நாம நிர்ணயம் பண்ணி தேவன் அப்படி நிர்ணயம் பண்ணவில்லை. ஏன்னா வசனம் சொல்றது, நான் தாராளமாக இருக்க நீ வந்துட்டா இருக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். நான் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்துல ஆவிக்குரிய சபைக்கு வந்த பிறகு ஒரு போதகர் கீழே வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் எனக்குள்ளே ஒரு எண்ணம், அதாவது ஆவிக்குரிய சபை மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும், மற்ற சபைகள் போகாது அப்படிங்கிறதான ஒரு எண்ணம். ஆனால் சில இடங்களுக்கு போவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். உதாரணமாக நாகர்கோயில் பக்கத்துல ஒரு இடத்துக்கு சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனத்துல ஒரு ஊழியத்துல கூப்பிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, சால்வேஷன் ஆர்மி அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சரியான உபதேசத்தை சொல்லணும், அவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா சால்வேஷன் ஆர்மியில அவர்கள் அந்நிய பாஷையை பேசி ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அதுவே பயங்கர ஆச்சரியம், ஏன்னா அந்நிய பாஷை பேசுறாங்க. அப்புறம் பார்த்தா திருவாசன சபையில அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா முழுக்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, இதெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அப்ப நான் அந்த போதகரை கேட்டேன், ஐயா இது எப்படி நீங்க இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, நாங்க மாறி 3 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்குள்ள எல்லாம் ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, எங்க சபையே இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு, ஆண்டவருக்குள்ள பசுதாவியை பெற்று முழுக்க ஞானஸ்நானத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்குற ஜனங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேர் தான் இப்ப என்னவா இருக்கிறது, பேரு சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள தேவனை பற்றின உபதேசம் போயிருக்கு. இந்த மாதிரி அநேக சிஎஸ்சி சபைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு. ஆனால் சிஎஸ்சி சபைக்கு நிறைய போகணும். போகும்போது பார்த்தா போதகர்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியிலே நடத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் வருகை கொடுத்து 3 நாட்கள் நம்ம கன்வென்ஷன் வைக்கிற மாதிரி அவங்களும் வைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னா அங்கேயும் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க.
நாம தான் போவோம்னு நினைக்க கூடாது. கர்த்தர் அவருக்கு எல்லா இடங்களிலும் ஆட்களை வைத்திருக்கிறார். பாபிலோனிலும் சில தானியேலையும் வைத்திருக்கிறார். எகிப்திலும் சில யோசேப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய சபையிலும் ஆண்டவர் ஆட்களை வச்சிருக்கிறார். இங்க நம்ம என்ன எப்பவுமே பார்க்கணும்னு நினைச்சா, நான் போவேனாங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். யார் போக மாட்டாங்கிறத பார்க்க கூடாது. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, எந்த சபை போகாதுன்னு பத்தி பேசிட்டு இருப்போம். அவங்களாம் மோசம் பண்ணாங்க, அவங்க போக மாட்டாங்க, இவங்க போக மாட்டாங்க. சபைகளை பத்தி நமக்கு கவலையும் இல்லை, டினாமினேஷன் பத்தி கவலையும் இல்லை. நான் போகிறேன்னா எந்த சபையில் இருந்தாலும் நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக போகிறீர்கள். ஒரு நேரத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் படிப்பாங்க, எல்லா ஸ்கூல்லயும் படிப்பாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் பையன் படிச்சாதானே பாஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனால சரியா படிக்க மாட்டான், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறதுனால நல்லா படிப்பான்னு அர்த்தம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க இருக்கிறான், பிரைவேட் ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிறவங்க இருக்கிறான். எங்க இருந்தாலும் பையன் படிக்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப இந்த சபையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்குற உபதேசத்தை நீங்கள் சரியா ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க கரெக்டா நடந்தீங்கன்னா, ஆண்டவர் வரும்போது நம்மை மீட்கும்படி வர போகிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? முன்பதாகவே அறிவிக்கிறார். ஃபர்ஸ்டே சொல்றாரு எதெல்லாம் நான் செய்ய போறேன், என்ன பண்ண போறேன். அதை குறிப்பா சபைக்கு சொல்றாரு. அதை சபை 2 காரியம் செய்யணும். ஒன்று சபை கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொன்று சபைக்கு சொல்ல வேண்டும். 2 ஆயத்தப்படு நாம கத்துக்கணும், ஒருத்தருக்கு சொல்லணும். இதான் ஆண்டவருடைய மிக முக்கியமான திட்டம். அப்ப ஆண்டவர் இங்க மத்திய 24:25 இதோ உங்களுக்கு முன்னதாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் முன்னதாக என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 3வது வசனத்துல சீஷர்கள் வந்து அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்ட உடனே அதுக்கான பதில சொல்லிட்டு தான் இந்த 25வது வசனத்தை சொல்றாரு. இதோ முன்னதாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப அவங்க கேட்கிற கேள்வி, அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அங்கே அடையாளங்கள் எல்லா காரியங்கள் அநேக காரியங்களே ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல நிறைய காரியங்கள், அதாவது மத்திய சுவிசேஷத்தை நீங்க அந்த 24ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக பிரிச்சு படிக்க முடியும். படிக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு சொல்றேன், 3 பகுதியாக பிரிச்சு படிக்க முடியும். அதாவது 8வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. என்ன பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உள்ள பகுதி. அதாவது நம்ம உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம நம்புறோம். வருகை வரும், ரகசிய வருகை வரும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல இருந்து இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், உபத்திரவம் ஆரம்பிக்குது. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, உபத்திரவ காலம் அங்கதான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள 7ஆம் வசனம் வரைக்கும் உள்ளது எல்லாமே உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி சபையின் காலத்துல உள்ளது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாக 8வது வசனத்துல இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கிற சம்பவம். 14வது வசனத்தோடு உள்ள உபத்திரவ காலத்தினுடைய முதல் பகுதி முடிவடைகிறது. அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு. 14வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும் உபத்திரவ காலத்தினுடைய முடிவு, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை, அவர் வர்றது, அந்தி கிறிஸ்துவை அழிக்கிறது, எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ 3 பகுதியா இருக்கும். 30வது வசனத்துக்கு மேல இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இதனுடைய விளக்கத்தை அங்க கொடுத்திருப்பாரு. இது எப்படி நடக்கும்ன்றத விளக்கங்களை அங்க கொடுத்திருப்பாரு. சோ மத்திய சுவிசேஷத்தை நம்ம அப்படி படிக்க முடியும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓவராலா ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுல மிக முக்கியமான 3 காரியங்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறார். அந்த 3 காரியங்களை குறித்துதான் நாம் இன்று என்ன செய்ய போறோம், காலை வேளையிலே பார்க்க போகிறோம். முதல் காரியத்திற்கு ஆண்டவர் என்ன எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வாசிங்க 4வது, அதுக்குள்ளே அவசரப்பட்டு 4வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. எந்த வஞ்சகத்தை பத்தி பேசுறாரு? ஏதோ ஒரு வஞ்சகத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். எந்த வஞ்சகம்? அடுத்த வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவதாக வஞ்சனை எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அநேகரை நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவது வஞ்சனை. இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக வஞ்சித்தல் அப்படிங்கிறது வந்து உபதேச கோளாறு அல்லது உபதேசத்துல வர்றது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே இருக்கிறது. அதோட ஒரு குறிப்பாக என் நாமத்தை தெரிவித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று, என் நாமத்தை தெரிவித்துக் கொண்டு நானே கிறிஸ்து அப்படி ஒரு குரூப் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்றாரு. அப்படி ஒரு குரூப் வருமா, அப்படி வந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக
நானே கிறிஸ்து என்று வந்தவங்கல்ல இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர். இவங்கெல்லாம் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வந்தவங்க. உலகத்துல இது வரைக்கும் நான் தான் இயேசுன்னு சொல்லி ஒரு 18 பேர் கிட்ட இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. 3000 வந்து 4000 பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இப்போ நான் தான் இயேசுன்னு உயிரோடு இருக்கிறவங்கள ஒருவேளை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. உங்க எதிரில் அவன் வந்ததை நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. இவர் வந்து நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்தவங்கல்ல மிக முக்கியமான ஆள். இப்ப ஜெயில இருக்கிறாரு. ஏன் இருக்கிறாரு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப ஜெயில இருக்கிறாரு. இவர் தான் நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்து ஜனங்களை வந்துட்டா நம்ம காலத்தை சேர்ந்தவர். 1990ல இருந்து 2020க்குள்ள வாழ்ந்தவர். இவர் பேரு விசாரி என்ன பேரு. இவர் செர்பியா தேசத்தை சார்ந்தவர். அப்படி கவனிங்க, இவர் அநேகரை வஞ்சித்து இருக்கிறாங்க. இயேசு என்ன பண்றாரு அப்போ இவர் தான் அநேகரை நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சித்ததுல ஒரே நாள்ல மட்டுமே 4000 பேர் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே நாள்ல மட்டும். அப்படின்னா வாழ்நாள் போது யோசிச்சு பாருங்க, 30 வருஷம் ஜனங்களை ஏமாற்றி இருக்காரு. இப்ப ஜெயில இருக்கிறாரு. சரி, ஏன் ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? அதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவர் சொல்றாரு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்புறம் வஞ்சிக்கிறாங்க? ஆண்டவர் வந்து பரவாயில்ல நீங்க வஞ்சிக்கப்பட்டாலும் பயப்படாதீங்க, நான் உங்க வீட் பண்ணலாம் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க, வருவாங்கன்னு சொல்லி. ஏன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள்? முதலாவதாக அவர்கள் வஞ்சிப்பதற்கு ரொம்ப அடிப்படை பேசிக் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த போட்டோ, இவங்க எல்லாருமே நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்தவங்க. அத்தனை பேருமே நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்து ஜனங்களை வஞ்சித்தவங்க. இதுல பாக்குறதுக்கு இயேசு மாதிரியே யார் இருக்கிறது? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவரு. மூணாவது இருக்கிறவரு அவரு இருக்கிறாரா? ஃபர்ஸ்டா மூணாவதா? ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா கை கொடுங்க. மூணாவது மத்தவங்க என்ன சொல்ல வரீங்க? பாக்குறதுக்கு இயேசு மாதிரியே இல்லையா? இயேசு எப்படி இருப்பாரு? பார்த்ததே இல்லையா? அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டீங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, முதல்ல வஞ்சிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா, இயேசுநாதர் மாதிரியே இருக்கிறாருன்னு சதானம் பண்றது. இன்னொரு சொன்னாரு இல்ல, ஏன் இயேசுநாதர் மாதிரியே இருக்கிறாரு நம்ம நம்புறோம் அப்படின்னா, நமக்கு பேசிக்கா அடிப்படையா இயேசு தான் இருப்பாரு ஒரு போட்டோ கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. நமக்கு ஆவிக்குரிய சபையில நமக்கு முன்னாடி முற்பிதாக்கள், நான் சொன்னது ரொம்ப தூரத்துல இல்ல, இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நம்ம முற்பிதாக்கள் எந்த விதமான இயேசு போட்டோவையோ எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, போடவே மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க, வைக்கவும் மாட்டாங்க. யார் கேட்டாலுமே நமக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே, ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்தோ அது மற்ற சபையில இருந்தோ ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே நம்ம சொல்லக்கூடியதான மூல உபதேசம், அடிப்படை உபதேசம் என்னன்னா, உங்க வீட்டுல இருக்கிறதான இயேசுநாதர் சிலையோ போட்டோவையோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, வெளியே போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை எந்த படத்திலும் வரைந்ததும் இல்லை, அதை ஆண்டவர் அனுமதி கொடுக்கவும் இல்லை. இது எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரையப்பட்டது. இயேசு இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வரைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் இப்ப நீங்க போட்டோலாம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப வச்சிருக்கிறாங்கல்ல, இதெல்லாமே சினிமால வந்த நடிகர்கள், இயேசு மாதிரி நடிச்சவங்க போட்டோ. ராபர்ட் பாவல், மெக்டலோ அப்படின்னு ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. இது அவங்களுடைய போட்டோஸ் தான் ஒழிய, இது முழுக்க யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுடைய போட்டோ. சோ இதை நம்ம நம்புறோம் பாத்தீங்களா. இப்போ இதுதான் அடுத்த பாவத்துக்கு அல்லது தப்புக்கு வஞ்சிக்கப்படுவதற்கு காரணமா இருக்குது. யாராவது நீல முடியோட தாடியோட வந்தா நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், இயேசுன்னு நம்ப ஆரம்பிக்கிறோம். அவங்கள வந்துட்டு இப்ப இவர் இருக்கார் பாருங்க, நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த மனுஷன், இவர் வந்து செர்பியா தேசத்துல ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளாக இருந்தவர். டிராபிக் கான்ஸ்டபிளா இருந்து வேலை போயிருச்சு. வேலை போனோம்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 6 மாசம் அவருக்கு முடி வெட்டுறதுக்கும் ஷேவ் பண்றதுக்கு எதுக்குமே என்ன இல்ல, காசு இல்ல. அதனால திடீர்னு ஒரு நாள் இயேசு சொல்லிட்டாரு, நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டாரு. யாராவது சொல்லிருப்பாங்க, நீ பாக்குறது எப்படி இருக்கிற, இயேசு மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னை இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஜனங்க எல்லாம் நம்ப ஆரம்பிச்சாங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறாரு, இயேசு மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இதுதான் முதலாவதாக நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு பேசிக், ரொம்ப பேசிக் காரணம். நாங்கள் இப்பவும் சொல்லுகிறோம், தயவு செய்து இப்படிப்பட்ட இயேசுநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, எடுத்து தூக்கி போட்டுருங்க. கண்டிப்பாக இயேசு இப்படி இல்லை, இயேசு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் இருக்கிறதுலயே வஞ்சிக்கிறதுல ரொம்ப மோசமானது. பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். சின்ன வயசுல நீங்க போற அந்த வெதர் இல்லையா உங்க பிள்ளைகளுக்குள்ள, அது கடைசி வரைக்கும் இப்ப கூட நீங்க ஜெபம் பண்ணா கண்ணை மூடி பாருங்க, உங்களுக்கு ஜெபத்துல முதல்ல எப்படி தோணும்,
ஒரு நீல முடி தானே வருது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து நீங்க ஆண்டவருக்குள்ள வரும்போது அவர் ஒளியாகவோ அல்லது வெளிச்சமாகவோ எப்படி இருக்கிறார், அதான் உண்மை. ஆனா அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவரை ஒருவரும் ஒரு காலம் என்ன செஞ்சது இல்ல. பரலோகத்துல பார்த்த தேவனுக்கும் இவங்க வச்சிருக்கிற இந்த இயேசுநாதர் போட்டோவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒரு அடிப்படை பேசிக்கா நான் சொல்றேன். இப்போ பரலோகத்துல இயேசுடைய முடி என்ன காலம்ல இருக்கு தெரியுமா? 4ஆம் அதிகாரத்துல இருக்குது. நீங்க போய் அப்புறமா வாசிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல இருக்கு, போய் வாசிச்சு பாருங்க. அவருடைய முடி முடி எப்படி இருந்துச்சு இயேசுநாதருக்கு? இப்ப எப்படி இருக்குது இயேசுநாதர் முடி உங்களுக்கு? அப்ப அப்படியே இயேசுநாதர் போட்டோ பழைய போட்டோ எங்கேஜ்ல எடுத்தது. இப்ப நீங்க போய் திடீர்னு ஆதார்ல போட்டோ கேட்டா நீங்க ஸ்கூல்ல +2ல எடுத்த போட்டோ கொடுத்தா ஒத்துப்பாங்களா? இப்பவே கவர்மெண்ட் சொல்லுது அப்டேட் பண்ணுங்க போட்டோவை, எல்லாம் புது போட்டோவை கொடுங்கன்னு சொல்லுது. இப்ப இருக்க போட்டோ ஏன் அப்பப்ப நம்ம என்ன பண்ணிடணும், அதை அப்டேட் பண்ணணும். அப்படியே பார்த்தாலும் நீங்க இப்ப அப்டேட் பண்ணாம இருக்கிறீங்க. இயேசுடைய கண்ணி எப்படி இருந்துச்சானா அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. தமிழ் இருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, கால்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதுல எதுவுமே இருக்கு ஒத்து வர. சரி, உலக பிரகாரமா இயேசு இருக்கும்போது இப்படி இருந்தாரா, ஒருவேளை அப்பா இருக்கும்போது இப்படி இருந்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னத பாட்டு சொல்லுது அவர் முற்றிலும் அழகுகிறார். 1000 பேர்களிலே சிறந்தவர். எப்படியா இருக்குது? அவர் எதுக்கு இந்த மாதிரி போட்டோ வீடியோ வச்சுக்கிட்டு கடைசி காலத்துல கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் வரும் மாதிரி சில ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, இயேசுநாதர் ஜனங்க தெரிஞ்சுக்கணும், இயேசுவை பார்க்கணும், அதை நம்பணுன்றதுக்காக அவங்க புக்ல வீடியோல இயேசுவை காட்டுறாங்க. அதாவது புதிய ஏற்பாட்டு உபதேசமே என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டு விசுவாசிக்கிறவனிலும் அப்ப நாம பார்க்கணும்னா விசுவாசிக்கிறோம். தெரியாது இயேசு எங்க இருக்கிறார்? இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்துல இருக்கிறார். அப்படிதானே சொல்றீங்க? நம்ம கூட இருக்கிறார். சரி, பரலோகமே எங்க இருக்குது? தலைக்கு மேல இருக்குது. அவ்வளவுதான். எங்க இருக்குது தெரியாது. யாரும் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க விட்டுருவோம். நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம அவங்க கூட போக வேணாம், அவங்க தனியாவே போயிட்டு வச்சோம். சரி, அவங்க பரலோகத்துக்கு நம்ம போயிருக்கிறோமா? இல்ல. இயேசுநாதர் இப்ப இருக்கிற பார்த்திருக்கிறோமா? இல்ல. இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் ஒரு நாள் என்னை மீட்கும்படி எனக்கு பேர் விசுவாசி. பார்த்துட்டா என் பேர் விசுவாசி இல்ல. இப்ப பாருங்க, உலகம் என்ன சொல்லுது? எதை சொன்னாலும் ப்ரூஃப் இருக்குதா, வாட்ஸ்அப்ல வந்துருக்குதா, யார் சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கேட்டு நம்பினா அதுக்கு பேர் என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. பார்க்காம நம்ப மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வீடுகள்ல இருக்குமானால் யார் கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு சிலர்லாம் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு போட்டோ என்ன செஞ்சிருக்கிறாங்க, தூக்கி போட்டு வச்சிருக்காங்க வீட்டுல. எல்லாத்துக்கும் வெளியே கொடுங்க. நீங்க வச்சிருக்கிறது வந்து இயேசுநாதர் அல்ல, அது இயேசுநாதர் அல்ல, அது பேச போறதும் இல்ல. அதனாலதான் நம்ம முட்டிதாக்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னா, சபையில பாருங்க சுத்தி வசனம் நிக்குது. இந்த வசனம் வந்து பேசும், நித்திய ஜீவ வசனம். விசுவாசிப்பேன். ஒருவேளை ஊழியக்காரன் இன்னைக்கு சபையில இல்ல, வெளியே போயிருக்கிறார் ஒரு வேலையா, சபையில யாருமே இல்ல, இன்னைக்கு சபை திறந்து இருக்குது, ஒரு நான் பிலீவர் வராரு, இயேசு அறியாதவரு, ஏதோ தற்கொலை எண்ணத்துல வரான்னு வச்சுக்கோங்களேன். அவர் உள்ள வந்து உட்கார்றாரு, உட்காரும் போது எல்லாத்தையும் படிக்கிறாரு. இதுல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து கத்தர் அவரோட பேசுகிறார். அந்த வசனம் ஆத்மா அவர் காப்பாத்திடும். நீங்க வேணா 4 இயேசுநாதர் சிலையை வச்சுட்டு போங்க, ஒரு சிலையும் பேசாது, ஒரு சிலையும் காப்பாத்தாது. அதனாலதான் நம்ம வசனத்தை எழுதி போடுறோம். அலங்காரத்துக்கு எழுதி போடல, இந்த வசனம் நம்மளோடு பேசும். இன்னைக்கு வஞ்சிக்கிற காரியங்கள் நடைபெறுகிறது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்க, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவது காரணம் என்ன இப்படி வஞ்சிக்கிறதுக்கு? இந்த மாதிரி பேசிக்கா ஒரு ஊழியர் என்ன கேட்டாரு, இப்ப குழந்தை வந்து கேக்குது இயேசுநாதர் எப்படி இருப்பாருன்னு, அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லணும்? ரொம்ப சிம்பிளா விஷயம் சொல்லிடணும். நீ போய் முழங்கால் போட்டு கதவை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்ணி கண்ணை மூடு, ஏசப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்லு. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு தன்னை காட்டிடுவார். ஏன்னா நமக்கு காட்டுறாரோ இல்லையோ, பிள்ளைக்கு அழுகிறவர்களுக்கு செவி சாய்க்கல கன்ஃபார்மா காட்டிடுவார். இப்ப நீங்க ராங்கா காட்டுறீங்க ஒரு ஆளை. முந்தானத்து நாங்க ஏலகிரியில ஒரு ஊழியக்காக போயிருந்தோம். ஒரு குட்டி பிள்ளை இருந்துச்சு, அது உட்காந்து என்ன பண்ணுச்சுன்னா பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏதோ பெயிண்டிங் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சண்டே கிளாஸ்க்கு ஏசு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அது சொல்லுது, பாருங்க ஏசப்பா பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க, ஏசாப்பாக்கு மேல அது காரணம் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்பவே அந்த பிள்ளை மைண்ட்ல என்ன போட்டாச்சு, இதுதான் ஏசப்பான்னு போட்டாச்சு.
இது அப்படியே வேறு ஊன்றி வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் வந்து இந்த போட்டோவோ இந்த காரியங்களோ அதை வைக்கும் போது தப்பு இல்லைன்னு மனசு தோணுது. ஆண்டவர் சொல்றாரு சித்திரத்தை வைக்க கூடாதுங்கிறாரு. போட்டோ ஆண்டவர் எசேக்கியேல் புத்தகத்தை எழுதும் போது 8ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 வசனங்களை சொல்லும் பொழுது சபைக்குள்ள என்ன சொல்லக்கூடாது, சித்திரங்களை வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு சித்திரங்கள் சபைக்குள்ள வந்து வீடுகளுக்குள்ள வந்து எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. முதலாவதாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். அதனால முதல்ல இந்த மாதிரி போட்டோ கிட்ட அல்லது என்ன பண்ணிருங்க, தூக்கி வெளியே போட்டுருங்க. ஒரு தப்பும் கிடையாது. சில ஐயோ இப்படிங்க இயேசு போட்டோ தூக்கி வெளியே போறது முடியும்னா சொல்லுங்க, நாங்க போடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கூப்பிட்டு பாஸ்டர் கூப்பிட்டு நாங்களே தூக்கி போட்டுறோம். நாங்க ஸ்ரீலங்கா பக்கத்துல கல்முனை ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஊழியருக்கு போகும்போது அந்த வீட்டுல அது ஒரு ரோமன் கத்தோலிக்காரங்க, அந்த வீட்டுக்கு போயிருந்த போது அந்த வீட்டுல இருந்த ஐயாவுக்கு ஒரு 80-85 வயசு இருக்கும். அவருடைய மக ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். அப்போ அந்த மக சொன்னாங்க, எங்க அப்பா நல்லதா இருந்தாரு, அவருக்கு திடீர்னு நடக்க முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. போய் அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனா வீடு முழுக்க நீங்க அவ்வளோ விக்கிரகத்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க. எங்க திரும்பினாலும் உலகத்துல இருக்கிற எல்லா இயேசுநாதருடைய போட்டோவும், மாதாவுடைய போட்டோவும், அவங்க அப்பா போட்டோவும், தூதர்கள் போட்டோவும் எல்லா பக்கமும் இருக்குது. அப்ப நான் சொன்னேன், இந்த போட்டோவெல்லாம் எடுத்து அவங்க அப்பா சரியாயிடுவாருன்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எடுக்க பயமா இருக்கு, நீங்க எடுக்கிறீங்களா அப்படின்னாங்க. இப்ப என்ன கூட்டிட்டு போன பாஸ்டரும் நானும் எடுத்தோம். கிட்டத்தட்ட 86 போட்டோ இருந்துச்சு. 3 மூட்டை நிறைய எடுத்தோம் பாருங்க. இப்படியும் அந்த சிலை, அந்தோனியா சிலை, அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு கதவுலையும் ஒரு டாலர் மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். உள்ளுக்குள்ள பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன், உள்ளுக்குள்ள வராது பிசாசு, முதல்ல உள்ள இருந்து வெளியே போவாத, அவ்வளவு உள்ள இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து மொத்தத்தையும் மூட்டை கட்டி போட்டு கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதா ஆண்டவருக்கு தெரியும். நாங்க ஊழியக்காரர் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். 15 நிமிஷத்துல அந்த தகப்பனார் சுகமாகி நடக்க தொடங்கிட்டார். நடக்க தொடங்கிட்டார். எதுக்கு சொல்றேன், கர்த்தர் விக்கிரகங்களாலே ரட்சிக்கிற தேவன் அல்ல, கர்த்தர் தம்முடைய நாமத்தை கொண்டு ரட்சிக்கிற. வீட்டுக்கு தடை வருவதற்கு இந்த மாதிரி போட்டோக்கள்லாம் காரணமா இருக்கும். சிலர் மாசம் புக்கு போடுறாங்க, அந்த புக்ல கூட இயேசுநாதர் போட்டோ போடுறாங்க. ஏன்னா சுவிசேஷத்துக்காக இப்படி சொல்லிட்டோம்னா அவங்க இயேசுநாதரை பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க இயேசுநாதர் எப்படி இருப்பாருன்னு பார்க்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. நீங்க ராங் பர்சனா காட்டிட்டு இருக்கிறீங்க. இப்ப உங்க அப்பாவை வந்து கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற போட்டோ காட்டா ஒத்துப்பீங்களா? இவர் தாண்டா உங்க அப்பா என்ன சொல்லுவாரு இல்லையா? ஏன் எங்க வீட்டுக்கார போட்டோ இல்ல, ஆனா பையன் அப்பா கேட்கறான், என்ன பண்றது அப்படின்னு உடனே எம்ஜிஆர் போட்டோ எடுத்து காட்டினா ஓகேவா, இவர் தாண்டா உங்க அப்பான்னு. அப்புறம் கணவர் கேட்கும் போது என்ன இப்படி பண்ணிட்டேன்னா, அவன் போட்டோ கேட்கறான், பார்க்கணுங்கிறான், உங்க போட்டோவும் இல்ல, நான் என்ன பண்றது, கையில கிடைச்சது எம்ஜிஆர் போட்டோ தான், இவர் தாண்டா உங்க அப்பான்னு சொல்லிட்டேன்னா ஓகேவா? இப்ப அதுதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இயேசுநாதர் கேட்கறாங்க, பார்க்க முடியல, என்ன செய்யறது, இருக்கிற போட்டோவை காட்டுவாங்க. அவர் ராபர்ட் பாவல் வேற ஒருத்தர், அவர் எப்படி இயேசுநாதரா மாறுவாரு? இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் வஞ்சித்தல். அதுவும் கூடுமானால் ஊழியக்காரனை வச்சே வஞ்சிப்பாங்க. இந்த கடைசி கால ஒரு காலத்துல ஊழியக்காரங்க இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக. சபைக்குள்ள வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன், வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு மத்தியானம் போங்க, என்னென்ன இயேசுநாதர் போட்டோ யார் புக்ல இருக்குதோ, யார் மாசம் இருக்கிற புக்கா இருக்கோ தூக்கி அறுத்து குப்பையில போடுங்க. ஒரு சாபமும் வராது. சொல்றேன், அதற்கு மாறாக உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். ஏன்னா இதெல்லாம் வெளியே போச்சு. ஏன்னா தேவன் உள்ளாவது தேவன் சொன்னாரு, நான் உள்ளாவது பாளையம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும், தீட்டானது ஒன்றும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது என்றார். அதனால போயிட்டு தூக்கி போடுங்க, ஒரு சாபம் வராது. ரெண்டாவது, ஏன் இந்த மாதிரி இயேசுநாதர் அப்படி வராம அவர் பேரை வச்சுக்கிட்டு வரவங்க ஏன் ஜனங்க நம்புறாங்க அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் என்னன்னா வசன அறிவு இல்லாததுனால. என்ன இல்ல, வசன அறிவு இல்லாததுனால. வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒரே தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் நமக்காக மரித்தார், அவர் மீண்டும் ஆவியிலே வரப்போகிறார். இனி மாம்சத்தில் இயேசு பூமிக்குள்ள என்ன செய்ய மாட்டாரு, வரவே மாட்டாரு. எப்படி வர மாட்டார்? ஒரு தடவை தச்சனின் மகனாக வந்தார், மரியாதையின் மைந்தனாக வந்தார், உண்மைதான், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். இனி அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் வந்திருக்கிறாங்க பாருங்க. இதை விட கொடுமை, இது ஒரு அம்மா டிவி நடிகை, இது தன்னை இயேசுநாதர் சொல்லி இது ஒரு பைபிள் எழுதி இது இப்ப எல்லாரும் எனக்கு ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, பாஸ்டர் சாட்சி சொன்னாங்க பாருங்க. 2014 வரும்போது இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த இடம் முழுவதும் நம்ம ஓலையில் இருந்துச்சு. இப்ப கர்த்தருடைய கிருபையினால இப்போ கட்டியிருக்கிறோம்.
இது கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குது? 10 வருஷம். இன்னும் சர்ச்சை என்ன ஆகல, பெருசாகல. இன்னும் சர்ச்சை நம்ம கட்ட வேண்டிய இருக்குன்னு பாருங்க. 10 வருஷம் ஆகி போச்சு. இந்த அம்மா பக்கத்துல கீழே சர்ச்சை இருக்குது பாருங்க, அது எத்தனையோ கோடி. நான் தான் இயேசுன்னு சொல்லி 4 வருஷத்துல கட்டி முடிச்சிருச்சு. அவங்க என்னமோ இப்படி பொய் சொல்றவங்க தான் கொண்டு போய் கொடுக்குறேன். நல்லா ஊழியம் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஒரு ஆளு ஒரு உபதேசத்துல தப்பா இருக்கிற ஒரு எவாஞ்சலிஸ்ட் வச்சுக்கோங்களேன், அவருக்கு கொண்டு போய் 10 ஏக்கர் லேண்ட் கொடுத்துருக்காரு. அப்ப இன்னொரு ஊழியக்காரன் என்ன சொல்றாரு, என்ன கொடுமை, நம்ம இங்க வாழை காட்ட முடியாம கஷ்டப்பட்டு அந்த ஆளுக்கு ஏற்கனவே நிறைய இருக்கு, ஊழியமும் தப்பா இருக்கு, எல்லாம் சொல்றாங்க. 10 ஏக்கர் கொண்டு போய் கொடுக்குறானே. ஆண்டவர் பாக்குறாரு போல, நம்ம ஆண்டவர் நல்ல குணம் இருக்கு. நம்ம ஆண்டவர் என்ன குணம் கேட்டீங்கன்னா, இந்த பசியா பட்னியா போட்டு சாவடிக்கவே மாட்டாரு. எப்படி சாப்பாடு கொடுத்துருவாரு, ஆனா நல்லா போட்டு சாவடிப்பாரு. நிறைய காடையை கொடுத்து மூக்கு வாயிலெல்லாம் வர வச்சு ஒரே அடித்தான். நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு அந்த மாதிரி காடை மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு போல. இப்படி சில ஆட்கள் எல்லாம் இப்படி நல்ல உபதேசக்காரங்களுக்கு தான் ஜனம் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. நல்ல உபதேசக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா கம்பேர் பண்ணா கள்ள உபதேசக்காரங்க இவ்வளவும் ஜனங்க கொடுத்துதான் நம்ம கட்டி இருக்கிறோம் இல்லையா, அதுவும் கொடுக்குறாங்க ஜனங்க. ஆனா கள்ள உபதேசக்காரங்க கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறாங்க, அப்படிதான் கொடுக்குறாங்க. ஆண்டவரே சொல்லிட்டார் போல, போய் போடுறா காடையை மூக்கு வாயிலே கொடுறாங்க. அது நிறைய வர வர அவங்களுக்கு கண்ணு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு ஒண்ணு தெரியாம பாவம் செய்ய தொடங்கிடுறாங்க. இங்க நமக்கு ஆண்டவர் கரெக்டா அளந்து கொடுக்குறாங்க. அது எதுவும் கொடுக்குறாரு. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு மண்ணாவே இருந்தா வரும். டெய்லி தேவையான மண்ணை தான் வரும், எக்ஸ்ட்ரா வராது. எக்ஸ்ட்ரா வச்சா நானும் முடிக்க தொடங்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அதிகமாகி தூஷித்து உங்களுடைய நாமத்தை, அதிகமாகி திருடி உங்களுடைய நாமத்தை மீண்டும் தூஷிக்காதபடிக்கு, நான் தரித்திரனாக இருந்து திருடி உங்களுடைய நாமத்தை தான் ஆகாதபடிக்கு எனக்கு அளந்து கொடுத்தாரு. அப்ப அதுதான் நமக்கு வந்து, இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல பக்கத்துல வாழ்ந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். எது ஒண்ணுமே கிடுகிடுன்னு என்ன செய்யக்கூடாது, வளரக்கூடாது. நீங்க நைட் வச்சு போய் மரம் காலையில தென்னைமரம் 40 அடியா இருந்தா ஒத்துப்பீங்களா, பிசாசு பிடிச்சிருவீங்க. இது ஏன் தென்னைமரம் 40 அடி நாளே நாள்ல வளர்ந்துருச்சு அப்படின்னா ஆபத்துன்னு அர்த்தம். தென்னைமரம் வளர வேண்டிய அளவுக்கு தான் என்ன செய்யணும், அந்த டயத்துல தான் வளரணும். இதுதான் சரி. 10 வருஷம் ஆயிருக்கு, கர்த்தர் இன்னைக்கு நம்மள அழகா உட்கார தாமதிச்சா அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இன்னும் நம்ம எடுத்த உடனே 3 வருஷத்துல வீட கட்டணும், கார கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், அப்புறம் வாயை கட்டி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துறது, வேலை முடிஞ்சு. எதுக்கு அதெல்லாம் நமக்கு? இன்னைக்கு நிறைய கூட்டம் அப்படிதான் இருக்கு. இந்த அம்மா பாருங்க, டிவி நடிகை சான்ஸ் போயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் எது நான் தான் ஏசு இருந்துச்சு, அதுக்கு முடிவெட வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே இருந்துச்சு. அதனால நான் தான் ஏசான மியூசிக் தாடி தான் காணுவாங்க. அப்போ இப்போ அதெல்லாம் நம்புறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஆள் சர்ச்சை நடத்துறாரு அமெரிக்கால, நான் தான் அவர் இது சொல்றாரு, ஓரின சேர்க்கைக்காரங்களாம் தப்பு கிடையாது, ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், கர்த்தரே அவர்களை நேசிக்கிறாருன்னு சொல்றாரு. 80,000 பேர் வரான் சர்ச்சுக்கு. எவ்வளவு பேர் வரும்? 80,000 பேர். சத்தியத்தை சத்தியமா பேசி பாருங்க, 80 பேர் வர மாட்டான். கேள்வி கேட்பான், ஏன், எதுக்கு, என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ ஜனங்களுக்கு வசன அறிவு என்ன கிடையாது இன்னைக்கு இல்ல. வசனத்தை நல்லா படிக்கணும். இன்னைக்கு அநேகரை வஞ்சிக்கிற இன்னொரு விஷயம் தெரியுமா, ஆண்டவர் இந்த இடத்துல வஞ்சியாதபடிக்கு அப்படின்றாரு. அது வஞ்சிக்கப்படுறதுக்கு 3வது காரணம் என்ன தெரியுமா, இந்த உபதேசம் போல. வாசிங்க 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க சார். 2 கொரிந்தியர் 11:3. கிறிஸ்து எனக்குள்ளே பேசி இல்ல இன்னும் கொரிந்தியர் வாசிக்கிறீங்களோ? வாசிங்க ஒருத்தர். வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகுபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன். அப்படின்னா எப்படி சர்வம் உபதேசத்துல பழத்தை சாப்பிடலாம்னு சொல்லி வஞ்சிச்சுட்டோ, அதே மாதிரி உபதேசத்தினால சபை என்ன செய்யப்படுமா, வஞ்சிக்கப்படும். இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி வஞ்சகர்கள் வருதுறாங்க? இப்ப பாருங்க, இந்த அம்மா பைபிள் எழுதி இருக்குது, இந்த அம்மா சொல்றத நம்புறாங்க ஜனங்க. இதான் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு சபை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அவங்க எது யார் பைபிளை தூக்கிட்டு வந்து யார் எது சொன்னாலும் சரி கிடையாது இன்னைக்கு. அதுவும் இந்த காலத்துல உபதேசம் ரொம்ப தாழ்மையா போயிட்டே இருக்குது.
பார்க்கிறதுக்கு நல்ல உபதேசம் மாதிரியே இருக்கும். நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்ற உபதேசம் சரியா தப்பான்னு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். சரியா தப்பா? இந்த வசனம் சரியா தப்பா? சரிதானே? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நாம் செய்த பாவங்களை, செய்கிற பாவங்களை, செய்ய போற பாவங்களை எல்லாம் மன்னிக்கும். சரியா தப்பா? இதான் விஷயமே. ரெண்டு வசனமும் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. கலவரசன் வந்து என்ன சொல்லி கொடுக்கிறான்? இயேசு உனக்கு செய்ய போற பாவத்தையும் மன்னிச்சுட்டாருன்னா. இப்ப பாவ மன்னிப்பு ரிசர்வேஷன்ல கிடைச்சிச்சு, ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் நீ தைரியமா என்ன செய்ய? பாவம் செய்ய. அவர் தான் ஏற்கனவே பாவத்துக்கான மன்னிப்பை வாங்கி வச்சுட்டாரு. இதுதான் கலவரசம், வஞ்சிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கு. இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது, ஆனா தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது, ஆனா தேவனுடைய குமாரன். இப்ப சரியா தப்பா? இயேசு கிறிஸ்து தேவனா இல்லையா? தேவகுமாரனா இல்லையா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல? இவ்வளவுதான் விஷயமே. இன்னைக்கு இப்படிதான் சொல்றான். கலோபதேசன் வந்து என்ன சொல்றான்? அவர் தேவனுடைய குமாரன்றதை நாங்க ஒத்துக்கிறோம். தேவன் மட்டும்தான் தேவன், தேவனுடைய குமாரன் தேவன் கிடையாது. அவர் மாம்சத்துல வந்துட்டார், அதனால தேவனா இருக்க முடியாது. எப்படியா? எப்படி இருக்க முடியும்? ஒரு பாவிக்கு பிறக்கிறோம், பாவிக்கு பைபிள் சொல்லுது ஒரு மனுஷன் மூலமாக பாவம் வந்துச்சு இருக்கு. அவ பரிசுத்தத்துல வந்து தேவனுக்கு குமாரன் இருக்கிறவங்க எப்படிதான் இருக்காரு? தேவனா இருக்க முடியும். கழுதைக்கு பிறக்கிறது கழுதை தானே இருக்கும், நாய்க்கு குட்டி போட்டா நாய்க்குட்டி தானே இருக்கும். அவ தேவனுடைய பிள்ளை எப்படி இருப்பாரு? தேவனா தான் இருப்பாரு. இன்னைக்கு என்ன சொல்லுது வசனம்? இன்னைக்கு உலகத்தின் உபதேசம் என்ன சொல்லுது? இயேசு தேவனுடைய குமாரன், ஆனா தேவன் கிடையாது. எப்படி வஞ்சிக்கலாம் பாருங்க பிசாசு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பணும், தேவனுடைய குமாரன் நம்பணும். அவர்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தை நீங்க நம்பணும். மூணு பேரும் ஒரே சிங்காசனத்துல இன்னைக்கு இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தா ஞானஸ்நானம் கிடையாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துல கொடுத்தாதான் ஞானஸ்நானம் ஒன்று சொல்றாங்க. ஏன்? ஏன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால இருக்கு. அந்த நாமம் எது? அது ஒரு நாமம் தானே இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூணு பேர் இருக்காங்கல்ல, எப்படி ஒரு நாமம்? மூணு பேருக்கு ஒரே நாமம். உடனே அதுதான் இயேசுவின் நாமம், அதனாலதான் நீங்க எடுக்கணும். ஏன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்லி எடுக்க கூடாதா? இயேசு கிறிஸ்து போய் ஞானஸ்நானம் எடுக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க போய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால சொல்றாரு. அதுக்கு பதிலா அவர் சொல்லாமல நீங்க போய் என்ன நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லாமல. ஏன் அப்படி பிரிச்சு சொன்னாரு? அவரோட அறிவு ஜாஸ்தி. இன்னைக்கு இப்படிதான் கள்ளோபதேசம் உள்ள வருது சபைக்குள்ள. நான் அதுக்குதான் சொல்றேன். நான் என்னோட தம்பிகள் நிறைய, அதாவது ஊழியத்துக்கு வந்திருக்கிறவங்க, நம்ம கூட அன்னைக்கு இருந்து இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தவங்க தம்பிகள் நிறைய பேர் சபை நடத்துறாங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொல்லுவேன், தயவு செய்து உங்கள் சபைக்குள்ள எந்த ஊழியக்காரனையும் ஏத்தாது. அன்லெஸ் கர்த்தர் உங்களை லீட் பண்ணி இவரை ஏத்துன்னு சொன்னா மட்டும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எங்க இருந்து எப்படி வராங்கன்னு யாருக்குமே தெரியாது. பெங்களூர்ல இருந்து திடீர்னு ஒரு போன் வருது, ஆப்பிரிக்கா இருந்து ஒருத்தர் வராருன்னு, ஊழியத்துக்கு அவர் வந்துருக்கிறாரு, எல்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க. கள்ள உபதேசம் வந்தா சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. நல்ல உபதேசம் வந்தா வரட்டும் ஜெபம் பண்ணுங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடியாகி வந்து ஏர்போர்ட்டோட திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்? அது ஆண்டவர் தடுத்துட்டார், அவ்வளவுதான். கர்த்தர் திறந்த வாசல ஒருத்தரும் மூட முடியாது. எந்த நாட்டுல யாரும் மூட முடியாது. இரும்பு கதவுகளை விட்டு வெண்கல தான் அவரு அப்படி செய்யற ஆண்டவர். இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு கூட்டம் அப்படியே யார் கொரியால வராங்க ஏத்து மேல, ஆப்பிரிக்கால வராங்க ஏத்து மேல, அமெரிக்கால வராங்க, வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க. உடனே சபைகள் என்ன பண்ணிடுறாங்க? உங்களுக்கு சொல்றேன், அங்க பைபிள் ஸ்டடி நடக்குது, இங்க பைபிள் ஸ்டடி நடக்குது, அவரு கூப்பிடுறாரு, இவரு கூப்பிடுறாரு. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து பேசுறாரா? எந்த நாட்டுல இருந்து பேசினாலும் பைபிள்ல தான் பேச போறாங்க. பைபிள்ல இருந்து வெளியே இருந்து பேசினா அது நமக்கு தேவையும் இல்லை. பைபிள்ல இருந்து பேசணும்னா உங்க சபையிலேயே பேசுறாங்க. இதுவே போதுமானதாக இருக்கு. நீங்க எப்படி நீங்க வச்சிருக்கீங்களா? பையனை பார்த்து சொல்லிருக்கீங்களா? ஒரு வாரம் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டப்பா, நீ வேணா ஒரு 2 நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நல்லா இருக்குதாமா. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே இதை விட பெரிய ஸ்கூல் ஒரு 2 நாளைக்கு அங்க போயிட்டு வரியா கேட்பாங்க, அவனும் சேர்த்துப்பாங்க. சேர்க்க மாட்டாரு, நீங்களும் அனுப்ப மாட்டீங்க. நல்லதா கெட்டதா ஒரு ஸ்கூல்ல 12வது வரைக்கும் படிச்சுன்னு சொல்றீங்கல்ல, நல்லதா கெட்டதா
இல்ல, வெறும் நல்லதுதான். நீங்க இருக்கிற சமயத்தில் ஆசிரியருக்கு வல்லமை உள்ளவர்கள். இன்னைக்கு கடைசி காலத்துல நான் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய நல்லது நடந்திருக்கு, நிறைய தீமை நடந்திருக்கு. அதுல ஒரு தீமை என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்திலாம் கள்ள உபதேசம் வரணும்னா சபைக்குள்ளதான் வரும். ஏன்னா நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, சர்ச்சுக்கு வர இடத்துல பேசுறவங்க என்ன பேசுவாங்க, கெஸ்ட் ஸ்பீக்கர் கள்ள உபதேசம் பேசுவாங்க. இந்த கொரோனா வந்ததுல இருந்து உங்க கையிலேயே சர்ச் வந்துருச்சு, உங்க போனு நாலாவது பக்கத்துல இருந்து செய்தி வருது, நீங்க சும்மா இருந்தாலும் வருது. அதான் நாங்க சொல்லுவோம், எங்க சென்னையெல்லாம் கொடுக்குறாங்க, எங்க இருக்குன்னு தெரியாது, மினி டிஃபன் ஒண்ணு இருக்குது, தெரியல உங்களுக்கு, சென்னையில உண்டு மினி டிஃபன். முந்தியெல்லாம் தோசை கேட்டா தோசை கிடைக்கும், இட்லி கேட்டா இட்லி கிடைக்கும், பூரி கேட்டா பூரி கிடைக்கும். இப்ப சென்னையில போய் மினி டிஃபன் கேட்டு பாருங்க, ஒரு பூரி, ஒரு தோசை, ஒரு இட்லி, கொஞ்சம் பொங்கல், ஒரு ஸ்வீட், சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு ஒரு பெரிய பிளேட்ல கிடைக்கும் மினி டிஃபன். இந்த மினி டிஃபன் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். பொதுவா மினி டிஃபன் உடம்புக்கு என்னது கெடுதி. ஏன்னா வைக்கிற பூரி கோதுமை மாவு, இட்லி அரிசி மாவு, கேசரி ரவா, இது மூணு உள்ள போச்சுன்னா மூணு மாவும் ஒரே நேரத்துல மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் பாத்துட்டு அப்புறம் வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. அது இப்ப யோசிக்காதீங்க. அப்புறம் அவ்வளவு ஒரு மோசம். முந்தி நம்ம வீட்டுல இட்லினா இட்லி கொடுப்பாங்க, காலையில் தோசைனா தோசை கொடுப்பாங்க, பூரினா பூரி கொடுப்பாங்க. இப்ப நம்ம நல்லா கவனிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, எல்லாம் மொத்தமா போடும்போது மினி டிஃபன் ஆயிடுது. முந்தி சபைன்றது ஒரே ஒரு சாப்பாடு வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு, உடம்பு அவங்க ஆத்மா நல்லா இருந்துச்சு. இப்ப போன் வந்ததுல இருந்து மினி டிஃபன் கிடைக்குது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஆராதனைக்கு ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கீங்க நாகர்கோயில்ல, காலையில செய்திக்கு ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கீங்க சென்னையில, செவிக்கலாம் வாங்க மோகன் சேரனை பிடிச்சி வச்சிருக்கீங்க, நைட்டு ஜாப் பண்றதுக்கு இன்னொரு ஆளை பிடிச்சி வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம போன்லயே ஒரு 7-8 ஊழியர்கள் வச்சிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் வேற பண்ணிருக்கீங்க, நோட்டிபிகேஷன் வேற வந்துருது. அவர் சொல்றது கேட்கறது, கோதுமையை திங்கிறது, அரிசியை திங்கிறது, அப்புறம் கேசரியை திங்கிறது, வடை உளுந்தையை திங்கிறது, மொத்தத்தையும் தின்னுட்டு இங்க வந்து சொல்றது. சில ஆட்கள் பாருங்க, வெளியே கண்டதை திரட்டு வீட்டுல வந்து மனைவிட்ட சொல்றான், நெஞ்சில என்னமோ ஊருடுது, ஆட்டோ ஓடுற மாதிரி இருக்கு. அந்த அம்மா பாவமா பாப்போம், இது எங்க போய் என்னத்தை திண்டு வச்சுன்னு தெரியலையே, இங்க வந்து நெஞ்சில ஓடுது. உடனே 2 மணிக்கு எதிர்த்து கொஞ்சம் குடிக்க சுடு தண்ணி தெரியா, சீரகம் தெரியா, மிளகு தெரியான்ட்டு அப்படியே நைட் ஃபுல்லா வாக்கிங் நடக்குது வெளியே. அந்த ஊருக்காரன் பாக்குறான், 2 மணிக்கு தான் நடக்கிறான், என்ன வாக்கு வந்தாலுக்குன்னு. அதே மாதிரிதான் நிறைய பேர் நிறைய உபதேசத்தை தின்னுட்டு வந்துட்டு இங்க வந்து கடவுடாங்கிறது பாஸ்டர் கிட்ட, அவரு அப்படி சொன்னாரு, இவரு இப்படி சொன்னாரு, அந்த சர்ச்சில் இப்படி ஆரம்பிக்கிறாங்க, இங்க ஒரு பாஸ்டர் டான்ஸ் ஆடுறாரு, அங்க பாஸ்டர்மாவும் ஆடுறாங்க, இங்கேயே பாஸ்டர் நின்றுகிட்டே பேசுறாரு, அந்த பாஸ்டர் முடிச்சுக்கிட்டே பேசுறாரு. இது மினி டிஃபன் கேஸ். இது வந்து உயிரை வாங்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு சபையை கத்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசம் உங்களுக்கு போதும். நாங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு உபதேசத்துல 14 வருஷம் வளர்ந்துருக்கிறோம். அதற்கு பிறகுதான் முழு நேர பணிக்கு வந்தோம். அந்த இவ்வளவு மிக்சரா போட்டு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகி இன்னைக்கு உபதேசத்துல எது தப்பு எது சரி. தூத்துக்குடியில 200 பேர் ஒரே கூட்டத்துல பாவத்து குறிப்பிட்டாங்க. எங்க இருந்து ஒருத்தர் வந்தான், 40 நாள் கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு உனக்கு நரகமே கிடையாது யாரோ போய் சொல்லி வச்சிருக்காங்க, நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் கிருபை உள்ளவரு, பயப்படாத, ஆண்டவர் உனக்கு பரலோகம் தான் கொடுப்பாருன்னு. நரகம் இருக்குனாலே பாவம் செய்யறான். பைபிள்ல இருக்கு, அக்னி கதவை இருக்க கடல்ல பங்கடைந்தார்கள் இருக்கு. நரகம் இருக்குன்றத உண்மையை சொன்னாலே அவன் பயப்படுறது இல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலான்றான். இல்லன்னா என்ன ஆகும், நல்ல காலத்திலே நாயகம். நீங்க அப்படிதான் நடக்குது. ஒரு குரூப் உங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம், நீங்களும் என்ன விரும்புறீங்க, இந்த காதுக்கு இனிய பிரசங்கத்தை வந்து அப்படியே யாராவது சொன்னாங்கன்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமா இருக்குது. நீ வளரணும், தலையாகும். தலையாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? தலையாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எதை அடிச்சாலும் முதல்ல எங்க அடிப்பாங்க, தலையில தான் அடிப்பாங்க. நீங்க பாம்பு அடிங்க, பூரன் அடிங்க, எதை அடிச்சாலும் முதல்ல எங்க அடிப்பாங்க. அப்ப நீங்க தலையாடுறீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி என்ன வாங்கிடணும், ரெடி ஆயிட்டு தான் தலையாகணும். உங்களுக்கு உடனே தலை அந்த என்ன ஆசீர்வாதமா பேசினாரு, நீங்கள் இந்த வருடம் ஒரு காரை வாங்குவீர்கள். நீங்க கார் வாங்கக்கூடாதுன்னு எங்களுக்கு கஷ்டமா எங்களுக்கு சொல்றதுக்கு என்ன, ஹெலிகாப்டர் கூட வாங்கிக்கீங்க, எங்க நிக்க வைப்பீங்க இல்லையா? எங்க வாங்கணும் எங்க நிக்க வைக்கணும்னு ஒண்ணு இருக்குது இல்ல. காரை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு. காரை வாங்கறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போடுறதுக்கு வழி செய்வாரு. பெட்ரோல் காரை வாங்கிட்டு சில ஆட்கள் பெட்ரோல் போயிட்டு ஓட்டவே மாட்டேங்கிறான், தொடச்சு பத்திரமா வச்சுக்கிறான். என்ன வண்டி எடுக்கலையா, புதுசா இருக்க, ஐயோ பெட்ரோல் வேலை நினைச்சா வண்டியே வாங்க எடுக்கவே. அப்புறம் ஏன் எடுக்கிற, ஏன் வண்டி வாங்கின? சில ஆட்கள் வண்டியை நிக்க வைக்க இடம் தெரியாம ரோட்ல நிக்க வச்சுட்டு வீட்டுல தூக்க மாட்டேங்கிறான். ரோட்ல நிக்க
நிக்குது வண்டி, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு வண்டி நமக்கு ஆசீர்வாதம் தேவையா? ஆண்டவர் உங்களுக்கு நேரம் வரும்போது இடத்தையும் கொடுப்பாரு, பெட்ரோல் போடுற வழியும் செய்வாரு, வண்டியும் கொடுப்பாரு. இல்லையா? அவ்வளவுதான். ஏற்ற காலம் வரும்போது கத்தவங்களை உயர்த்து வைத்து மரத்தை கத்தவர்கள் அடங்கி சிலர் வருவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. பேங்க்ல உங்களுக்கு என்னைக்காவது சொல்லியிருக்கிறானா, நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள் உங்கள் பணம் 3 மடங்காக மாறும்? பேங்க்ல சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவன் நியாயமான வட்டி கொடுக்குறாரு. ஏமாத்தவன் சொல்லுவான் பாருங்க, இந்த வருஷம் 75,000 போட்டா அடுத்த வருஷம் 1.5 லட்சம். நம்மளுக்கு மண்டையாளம் இவன் போட்டது இல்லாம 10 பேர் கூட்டு போய் போட்டுறாங்க. எல்லாம் போட்டோன்னே 30 லட்சம் ரூபாய் வாங்கினா மொத்தமா காண போயிடும். அப்புறம் உள்ளது போச்சு. ஏன்னா ஆசை வார்த்தை. அதே தான் இன்னைக்கு உபதேசத்திலும் இருக்கு. அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அங்க போறோம், இங்க போறோம். தயவு செய்து சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல உபதேசம் கொடுக்கிற சபையில உட்கார வச்சிருக்காங்க. இருங்க, சொல்றதை கேளுங்க. எவ்வளவு சொல்றாங்க கேளுங்க. இப்ப நிறைய கத்துக்கிட்டு நீங்க என்ன இன்டெலெக்சுவல் ஆகி உலகம் முழுக்க போக முடியுங்களா? எப்ப நல்லா தெரிஞ்சு கொடுங்க. ரொம்ப அறிவு வந்தாலும் ஆபத்து. நமக்கு என்ன தேவையோ அதுதான் ஆண்டவர் கொடுப்பாரு. ரொம்ப அறிவா இருக்கவங்க பாருங்க, பேசுறது ஒண்ணுமே புரியாது. பாத்துருக்கீங்களா? ரொம்ப அறிவா இருக்கவங்க பேசுறது ஒண்ணுமே புரியாது. அவன் என்ன பேசுறான்னு, ஆமா, ஆனா அவன் பேசியிருப்பான். அவங்க கேட்டா சொல்லுவான், நான் சொல்வது உங்களுக்கு இப்பொழுது புரியாது, 10 வருஷம் கழிச்சு புரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா இப்பவே வந்து சொன்னீங்க, 10 வருஷம் கழிச்சு வந்து சொல்லுங்க. சில ஆட்கள் மேடையில சொல்றாங்க, நான் சொல்றது உங்களுக்கு இப்ப தெரியாது, 25 வருஷம் ஆகட்டும் அப்ப தெரியுங்கிறான். நாங்க 25 வருஷம் கழிச்சு கேட்டுக்கிறோம், இப்ப என்ன வேணாலும் சொல்லுங்க. நிறைய அறிவு வந்து அது ஒரு ஆபத்து. உங்களுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுங்க. சர்ப்பம் வஞ்சிக்கிற காரியங்களை என்ன செய்யும்? நடக்கும். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. விசுவாசிகளுக்கு இன்னொன்னு சொல்றேன், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஒவ்வொரு விசுவாசிக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. என்ன தெரியுமா? எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த பக்க வழியை நுழைகிற ஊழியக்காரங்க 4 பேர் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அதுவும் ஜனவரி மாசம் ஆகி போச்சா, இந்த கேலண்டரையும் வாகனத்தையும் அக்கத்தையும் தூக்கிட்டு இந்த விசிட்டிங் பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சோதரம் பிரைஸ் அல்லேலூயா, உங்களை சந்திக்கலாம் வந்தோம் வாக்கு தாட்டையும் கேலண்டரையும் தூக்கிட்டு வருவாங்க. அவங்க ஏன் உங்க வீட்டுக்கு வராங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம ஏன் அவங்க வீட்டுக்கு வரணும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு நோக்கம் தான், ஆதாயம். ஏதோ ஒரு ஆதாயம். உங்களுக்கு சபை உங்களுக்கு ஒரு கேலண்டர் கொடுக்குதோ, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாங்களோ, அது உங்களோட முடிஞ்சு போச்சு. எதுக்கு உங்க வீட்டுக்கு வராங்க? வராங்க, வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி, ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி, இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். நீங்க மாமியார் சாகணும்னு நினைச்சிருக்கீங்க, அது நடக்குமா சொல்லுங்க? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா? சாகணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயமா? பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல மாமியார் ஸ்ட்ராங் ஆயிடுது. அடுத்த அந்த மாமியார் ஏறிச்சு உட்கார்ந்துக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஏன் மாமியார் ஸ்ட்ராங் ஆச்சு? நீங்க ஜெயிச்சதுனால ஸ்ட்ராங் ஆச்சு. அதனால சொல்றேன், நிறைய பேர் வரவே அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பான். கவலைப்படாதீர்கள், இயேசு தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இது வரைக்கும் துடைக்காம இருந்திருக்காரு. அவர் துடைச்சதுனால இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று யார் ஆசீர்வதிச்சார்? நேற்றும் அவங்க ஆசீர்வதிச்சார், முன்னேற்றம் அவங்க ஆசீர்வதிச்சார், இன்று முதல் அவங்க ஆசீர்வதிச்சார், நாளையும் அவங்க ஆசீர்வதிச்சார். இதை வந்து உங்களுக்கு சொல்லி, அதாவது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறது வேற. இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்குனே ஒரு குரூப் வருது. இவன் தான் ஒரு நாள் உங்களை வஞ்சிப்பான். ஏன்னா வீட்டுக்கு வந்து நல்லதா பேச கேட்க நல்லா இருக்குதா, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, கொரியா இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார் பிரதர், அவர் நல்ல பைபிள் ஸ்டடி இருக்கிறார் பிரதர், நாங்களாம் போறோம் பிரதர், நீங்களும் வரீங்களா பிரதர்? உங்களுக்கு கொரியான உடனே அப்படியே 2 பொண்ணு முளைச்சிடும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பேசுற உபதேசம் உங்களுக்கு இப்ப புடிச்சு போச்சு. உங்களுக்கு கொரியால இருந்து வருது. இப்ப புதுசா சொல்றேன், கொரியா 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 உபதேசம் அப்படி ஒண்ணு வந்துட்டு இருக்குது. கொரியாக்காரனுக்கு தமிழ் தெரியாது, உங்களுக்கு கொரியா தெரியாது. நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், நல்ல தமிழ் தெரிஞ்ச ஊழியக்காரங்க, இன்னும் சொல்ல போனா உண்மை நான் சொல்றது, இந்த ஏசியா மொத்தத்துக்குமே ஒரு ஆவிக்குரிய தலைமையிடமாக தமிழ்நாட்டை தான் கட்ட வச்சிருக்காங்க. இங்கிருந்தா ஊழியக்காரங்க எல்லா நாட்டுக்கும் போனாங்க. தமிழ்நாடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். நான் சொல்றது உண்மை. கிட்டத்தட்ட எவ்வளவு முயற்சி பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டை குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தலையால தண்ணி குடிக்கிறாங்க. அத்தனையும் வந்து பாவம் தமிழ் தெரியாததெல்லாம் தமிழ்ல பேசி பார்த்தாலும் குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டை ட்ரை பண்ணி பார்த்தது இன்னி கூட கத்தரை விட்டு கொடுக்காம இருக்கிறாரு. எல்லா மாநிலமும் போயிடுச்சு, இந்த தமிழ்நாடு கேரளா மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. காரணம் நான் நம்புறேன், என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் தோமாவுடைய முதல் ஸ்டெப் கடைசி
கடைசி ஸ்டெப்ப தமிழ்நாட்டுல வச்சாரு. 2 ஸ்டெப்புக்குள்ள தமிழ்நாடு கேரளாவும் தப்பிச்சு. அதனால நீங்க இதை விட்டுட்டு கொரியால பேசுறாங்க, அங்க ஆப்பிரிக்கால பேசுறாங்க, ஆப்பிரிக்காக்காரன் ஆப்பிரிக்காவுக்கு பேசிட்டோம், கொரியாக்காரன் கொரியாவுக்கு பேசிட்டோம், இங்க தமிழ்நாட்டுக்காரர் கொடுத்துருங்க அவங்க பேசுவாங்க. இதை விட்டுட்டு அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு. அன்னைக்கு ஒரு இஸ்ரேல்ல இருந்து ரபி வராதுங்க, உங்களுக்கு எப்ரேயம் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுவாங்க. ஓ, தமிழ்ல கொடுத்த பைபிளே நீங்க முடிக்கல, நான் எப்ரேயம் மொழி படிக்க வேணாம்னு சொல்ற ஆள் இல்ல. இதை முடிச்சிடுங்க, முடிச்சிட்டு என்ன செய்யுங்க, நீங்க வீட்டுல பையன்கிட்ட என்ன சொல்றீங்க, நான் டிவி பார்க்க போறேன்றா, முதல்ல நீ என்ன பண்ணிடு, ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டு என்ன செய்ய, டிவி பாரு. உன்னை யார் வேணாம்னு சொன்னாங்க, நான் விளையாட போறேன்றான், வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்ன செய்ய, விளையாட போ, அவ்வளவுதானே சொல்றான். சர்ச்சுக்கே வராங்க, வரும்போது மாமியார் என்ன சொல்றாங்க, சமைச்சு வச்சுட்டு சர்ச்சுக்கு போ. நீ வரலாம், நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம், சாப்பிட போறோம். அதே மாதிரிதான் கொடுத்தா பைபிளை முடிச்சிடுங்க ஃபர்ஸ்ட். தமிழே தகராறு. இந்த மாதிரி இப்ப நான் 2 கொரிந்தியர்னு சொன்னோம், 10 நிமிஷம் தேர்ந்தாங்க எல்லாம் உட்கார்ந்து கொரிந்தியர். அதுவும் கொரிந்தியரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆகிலுமா 6 பேர் எடுத்துட்டாங்க. இந்த கொரிந்தியரை கண்டுபிடிக்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம எபிரேய மொழியை எங்க போய் கண்டுபிடிக்கிறது, செய்யறது தப்பா சரியா ஒண்ணும் தெரியாது. எபிரேய மொழியில ஒவ்வொரு வார்த்தைக்கும் 9 அர்த்தம் இருக்குது. ஆலஃப்னா ஆலஃப்க்கு 9 அர்த்தம் இருக்கு. அவன் எந்த அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியாது. அதான் சொல்றேன், உங்களுக்கு எபிரேய மொழியில தான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஆண்டவர் சீகன் பாலுக்கு பதிலாக வேற ஒரு எபிரேயக்கார கூட்டு வந்து உங்களுக்கு எபிரேய பைபிள் கையில் கொடுத்துருப்பாரு. ஆண்டவர் உங்களுக்கு தமிழ்ல இருக்கணும்னு சொன்னதால தமிழ்ல பைபிள் கையில் கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு இந்த மாதிரி உபதேச கோளாறுகள் சபைக்குள்ள தலைவிரிச்சாடுது. ஒரு பக்கம் உங்க வீடுகளுக்குள்ள வர்றாங்க, திருப்பி சொல்றேன், வீடுகளுக்குள்ள யாரையும் ஏற்றாதீங்க. இல்லைங்க ரொம்ப நாளா வராது, இப்ப கெட்டு போயிட்டாருன்னா யாருக்கு தெரியும். அதுக்குதான் ஆண்டவர் சபைன்னு உண்டாக்கி இருக்கிறாரு. ஒரு மேய்ப்பான் உட்கார்ந்து ஆடுகளை மேய்ப்பன் கையில் ஒப்படைக்கிறது போல ஒப்படைச்சு வச்சிருக்காரு. அதனால அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள் இயேசு சொன்னார். இப்ப வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் வருவாங்க. இன்னும் நான் தான் இயேசு உங்க வீட்டுக்கு கூட வருவாங்க, அதே நீலமுடியோட தாயோட இருப்பாங்க. நீங்க வேற வழியெல்லாம் பார்த்தோம்னு நீங்களே சொல்லுங்க, ஐயோ பார்த்தோன்னே இயேசுவை பார்த்த மாதிரியே இருக்குது, இனிமே இவங்க இயேசு ஏற்கனவே பார்த்து பழந்த மாதிரி. சரியா? முதலாவது வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. 2வது எதுக்கு எச்சரிக்கையா இருக்காங்க சொல்றாங்க. இல்ல நான் அது முடிச்சுட்டேன், இப்ப வேற ஒண்ணு போறேன். ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சு சொல்லுங்க. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. 2வது ஆண்டவர் எதுக்கு எச்சரிக்கையா சொல்றாரு? முதலாவது வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு, 2வது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. எதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு? யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எந்த யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவனிங்க. எந்த யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் எப்பவுமே எதையுமே மொத்தம் பொதுவா பேசுகிற தேவன் இல்லை. இப்ப இந்த பாயிண்ட் இது வரைக்கும் நல்லா தான் கவனிச்சிருக்கிறீங்க. இந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் முக்கியமா கவனிங்க, ஏன்னா இது இன்னைக்கு நம்ம கூட நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எந்த யுத்தத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனத்துல அவங்க கேட்கறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும். அப்போ வருகையின் போது நடக்கிற யுத்தங்களை பத்தி தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இந்த கடைசி காலத்தில் அவர் வரும்போது நடக்கிற யுத்தம் எது? பைபிள்ல அதை குறித்து ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். முதல்ல உங்களுக்கு கடைசி காலம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார். கடைசி காலம் என்பது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது என்ன ஆரம்பிச்சிருச்சு? ஊற்றப்பட்டது என்ன ஆரம்பிச்சிருச்சு? கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு கடைசி காலத்துல ஆண்டவர் சொன்னாரு, ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம காலத்துல கடைசி காலத்துக்கான ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இதுதான் கடைசி காலத்துக்கான அடையாளம். என்ன அடையாளம்? வாசிங்க. ஓசியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 3:5 வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சேகையால் வருவார்கள். நல்லா கவனிங்க. கடைசி நாட்கள் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவாங்க அப்படின்னு. இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றதுக்கு பேர் தான் என்னது? கடைசி நாட்கள் அப்படின்னா. இஸ்ரவேல் புத்திரர் 1948 என்ன பண்ணிட்டாங்க? திரும்பி வந்துட்டாங்க. இப்ப இஸ்ரவேல்ங்கிற நாடு இருக்கு.
ஒரு 1900 வருஷமா இஸ்ரேலுங்கிற நாடே இல்ல, அப்படி ஒரு நாடே கிடையாது. அந்த நாடு நம்ம அதுக்கு முன்னாடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. 1948 இருந்து இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு இருக்குனாலே அது என்ன காலம்? கடைசி காலம் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, 1940 வருஷம் இல்லாத நாடு, என்ன சொல்லணும்னா சரியாக 1935 வருஷம் இல்லாத நாடு வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய சத்தியம் நிறைவேறுகிறது பாருங்க. காணாமல் போன ஒரு நாடு திரும்பி என்ன செய்யுது? வந்தாச்சு. அப்ப இந்த நாட்டு ஜனங்கள் எப்ப திரும்பி வராங்களோ அது என்ன காலம்? கடைசி காலம் அப்படின்னு. இந்த கடைசி காலத்துல அவங்க வந்த பிறகு ஒரு யுத்தம் ஒன்று வரும்னு வேதம் சொல்லுது. வாசிக்க எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க. எசேக்கியேல் 38:8 வாசிக்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். இந்த வருஷத்துல கடைசி வருஷத்திலே வருவாய். 16வது வசனம் வாசிங்க. அதுலயே 16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். எப்ப சம்பவிக்கும்? இஸ்ரவேல் எப்ப திரும்பி வருவாங்க? கடைசி நாட்களில் அவங்க திரும்பி வருவாங்க. வரும்போது கடைசி நாட்களில் ஒரு நாடு அவங்களுக்கு விரோதமா எழுப்பி வரும். அந்த நாடு வரும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் என்ன யுத்தம்? இயேசு சொன்ன வருகைக்கு முன்பாக இருக்கிற கடைசி நாட்களில் யுத்தம். எந்த நாடு திரும்பி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதே 38ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புத்தகம் 2வது வசனத்தை மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. யார் வருது? அங்க யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. அப்ப யார பத்தி இது சொல்லப்பட்டிருக்கு? எங்க இருந்து வராங்க? எந்த நாட்டை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? 39:2 வாசி. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடபுறங்களிலிருந்து எழும்பவும். இஸ்ரவேலுக்கு வடபுறத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு நாடு மேசேக் தூபால் அப்படின்னு 2 சிட்டிக்கு தலைமையான அதிபதியாக இருக்கும். அடுத்து அதுக்கு மாகோகு தேசத்தானாகிய கோகே அப்படின்னு. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலத்திலையும் மலையாளத்திலையும் மராத்தியிலையும் ஒரு வார்த்தை இருக்குது. தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தைய. அந்த இடத்துல மேசேக் தூபால் அப்படின்னா மாஸ்கோ துபால்ஸ் அப்படின்னு 2 சிட்டி. இது ரெண்டும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க ரஷ்யாவில் இருக்குது. மாஸ்கோங்கிறது ஐரோப்பா பகுதியில் இருக்குது, துபால்ஸ்ங்கிறது ஆசியா பகுதியில் இருக்கு. ஏன்னு சொன்னா ரஷ்யா 2 பகுதியை சார்ந்தது. ஒன்று ஐரோப்பாவிலும் இருக்கும், இன்னொன்னு ஆசியாவில் இருக்கும். 2த்துலயும் இருக்கிற ஒரே நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இது 2 தான். 2த்துலயும் இருக்கும் ரஷ்யா. இது 2த்துக்கும் தலைமையான அதிபதி யாருன்னா ரஷ்யா. அதுதான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் மலையாளத்திலையும் என்ன இருக்கும்னா ரூஷே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். தமிழ்நாட்டுல தலைமையான அதிபதினு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல அந்த வேர்டு கொடுத்திருப்பாங்க, ரோஷ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. சோ கடைசி காலத்தில் இஸ்ரவேலுக்கு எதிராக யார் எழுப்பி வரணும்? ரஷ்யா எழுப்பி வரணும் அப்படிங்கிறது தான் வேதம் சொல்லக்கூடியது. ரஷ்யா கூட யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 5வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு. அங்க சொல்லி இருக்கிற நாடுல இப்ப சண்டை போட்டுட்டே இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த நாடுலாம் சண்டை போடுது. 5வது வசனம் வாசிங்க. அவர்களோடு கூட பெர்சியா யார் தெரியுமா? பெர்சியா அப்படின்னு யார் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஈரானுக்கு பேர் தான் பெர்சியா. 1984 வரைக்கும் அதுக்கு பேர் பெர்சியா. 84ல புரட்சி ஏற்பட்டு அயதுல்லா கொமேனிங்கிறவரு நாட்டை பிடிச்சாரு. அவர் தான் அதுக்கு ஈரான் பேர் மாத்துறாரு. இன்னைக்கு ரஷ்யா கூட இருக்கிற நம்பர் 1 பெரிய நாடு எது தெரியுமா? ஈரான் தான். இப்ப அந்த பிரச்சனை ஒரு யுத்தம் போயிட்டு இருந்தது இல்லையா? இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் போகுது இல்ல? இதுக்கு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா மொத்தத்துக்கும் தலைமையாக யார் நிக்கிறா? இப்போ ஈரான் தான் நின்றுட்டு இருக்கு. இது உள்ள யார் வருவான்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா வரும். இந்த யுத்தம் என்னவாகி முடியும், என்ன போய் நடக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும்
நம்ம சாயங்காலத்துல இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்க்க போறோம். ஆனால் இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 3ஆம் உலக யுத்தமாக இருக்கும். இப்ப நீங்க பார்க்க போறது இது ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க. 2024 இருந்து 2030க்குள்ள இது பைபிள்ல இருக்கக்கூடியதான தீர்க்க தரிசனம். இந்த 7 வருஷம் இல்ல, நடக்கிற சம்பவத்தை சொல்றேன். இந்த 7 வருஷத்துக்குள்ள சில முக்கியமான சம்பவங்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதுல ஒண்ணு 3ஆம் உலக யுத்தம். இப்ப நீங்க பார்க்கக்கூடியதான இந்த யுத்தம் இருக்குது இல்லையா, இது 3ஆம் உலக யுத்தமாக என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. மாறது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஸ்வீடன் நாடு தன் மக்கள் எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருச்சு. எல்லாரும் தேவையான அளவுக்கு ஆகாரத்தை பங்கர்ல என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க, யுத்தம் ஆரம்பிக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருச்சு. 7 நாடுகள் லெபனான்ல இருக்க தங்கள் ஜனங்களை எல்லாம் திருப்பி தங்க ஊருக்கு என்ன சொல்லிட்டாங்க, வந்துருங்க, எல்லாம் எங்க ஊருக்கு என்ன பண்ணிடுங்க, திருப்பி வந்து யுத்தம் என்ன செய்ய போகுது, ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஏற்கனவே தங்கள் ஜனங்களை எல்லாம் தன் நாட்டுக்கு வர சொல்லிருச்சு. இப்ப எல்லா பக்கத்திலும் யுத்தத்துக்கான மேகம் சூழ தொடங்கி இருக்கிறது. இந்த யுத்தத்துல இப்போ ரஷ்யா, இப்போ நான் சொல்றது நேற்று தலையை விட்டுருக்குது. எப்படி தலையை விட்டுருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நேற்று நைட்டு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஏமன் பகுதியை அடிச்சாங்க. நேற்று நைட் அடிச்சாங்க. அடிச்ச உடனே ரஷ்யா சொல்றதுக்கு இது அப்பட்டமான அத்துமீறல், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி முதல் முறையா ரஷ்யா உள்ள நுழையுது. சோ பைபிள் சொன்ன எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்துல சொல்லி இருக்கிற யுத்தம் தொடங்கிருச்சு. தொடங்க போது இல்ல, நாங்க ஒருவேளை போன வரும்போது உங்களுக்கு சொல்லி இருக்கோம் தொடங்க போகுதுன்னு. இப்ப தொடங்கிருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்னென்ன காரியங்கள்லாம் வேதத்துல சொல்லி நடக்கும்னு சொன்னாரோ, இந்த 10 வருஷத்துல அது எல்லாமே நடந்துருச்சு. சில காரியங்கள்லாம் நிறைவேறிடுச்சு. இப்ப அடுத்த 7 வருஷத்துக்குள்ள இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தம். அடுத்த 7 வருஷம் அடுத்த வருஷத்துல இல்ல, இப்ப ஜனவரியில நான் சொல்றேன். இப்பவே அதெல்லாம் வேகமாக செய்ய தொடங்கிருச்சு. இனி வருகிற நாட்கள் எல்லாமே மிக மோசமான நாட்கள் உலகத்துக்கு. கிட்டத்தட்ட பைபிள் கணக்கு நான் சொல்றேன், உலக கணக்கு நான் சொல்லல, பைபிள் கணக்கு சொல்றேன். இன்னைக்கு உள்ள மக்கள் தொகையில 200 கோடி பேர் சாவாங்க. 200 கோடி பேர் சாவாங்க. பைபிள் கணக்கு நான் சொல்றேன். பைபிள்ல சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் என்ன செய்யல, ஒழிந்து போகவே இல்லை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப நாம இருக்கிற காலம் மிக மிக மோசமான காலம். ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கணும்? பெரிய யுத்தம், 1ஆம் உலக யுத்தம் வந்த போது உலகமே அல்லோகப்பட்டது. எத்தனையோ கோடி ஜனங்கள் செத்து போனாங்க. 2ஆம் உலக யுத்தம் வந்த போது 1936 43க்குள்ள ஹிட்லர் மட்டுமே 60 லட்சம் யூதர்களை கொலை பண்ணார். அத மாதிரி உலகம் முழுக்க ஜனங்க செத்து போனாங்க. ஹிரோஷிமா நாகசாக்கி 2 பட்டணம் எரிஞ்சு போச்சு. மொத்தமா நியூக்ளியர் பாம்பு 2மே எரிஞ்சு போச்சு. அட்டாமிக். அதை விட மோசமான 20,000 மடங்கு சக்தி வாய்ந்த குண்டுகள் இருக்கு. இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிச்சுன்னா நிலைமை என்னவாயிரும், மிக மோசமான கண்டிஷன். அந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சுன்னா தாண்டி ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிக்கும் போது ஆனால் என்னன்னா, இந்த நாடும் சரி, இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற சபையும் சரி, இத பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. ஒரு அக்கறையும் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை இன்னைக்கு உங்களை பிசாசு வஞ்சிச்சு வச்சிருக்கான். நான் அப்படிதான் சொல்றேன். சபையையும் வஞ்சிச்சு வச்சிருக்கான், அந்த நாட்டையும் வஞ்சிச்சு வச்சிருக்கான். எவ்வளவு பெரிய இஷ்யூ உலகம் முழுக்க போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட மத்திய தரைக்கடல் பகுதி, செங்கடல் பகுதியில மட்டுமே 100கணக்கான கப்பல்கள் யுத்தத்துக்கு நின்றுட்டு இருக்கு. இப்ப அமெரிக்க கப்பல்கள் 25 கப்பலுக்கு மேல நிக்கிறாங்க. உலகம் முழுக்க கப்பல் வந்து சண்டைக்கு ரெடியா நிக்குது. ஆரம்பிச்சிருச்சு. நேற்று அமெரிக்க கப்பல் மூழ்கி அடிச்சிட்டாங்க. போர் கப்பலை மூழ்கி அடிச்சாச்சு. இந்த நாட்டில் அவங்களுக்கு அதை பத்தி ஏதாவது நியூஸ் வருதா, ஏதாவது சொல்றாங்களா? இந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கு இங்க இருக்கிறவங்க கோயில் கட்டுறது மட்டும்தான் முக்கியம். அவனுக்கு வேற வேலையே கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. வரப்போற காரியத்தை உங்களுக்கு சொல்லலாம் மாட்டாங்க. கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி 2018 உலக சுகாதார மையம் சொல்லுச்சு. கொரோனா மாதிரி ஒரு வியாதி வரப்போகுதுன்னு உலக சுகாதார மையம் 2018 சொல்லுச்சு. கத்தர் சித்தமானால் நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். 2020 மார்ச் வர வரைக்கும் இந்த நாடு ரெடி ஆகுது. எல்லா நாடுகளும் ரெடி ஆச்சு. இந்த நாடு என்ன ஆகல, ரெடி ஆகல. சொல்லவே இல்லை, சொல்ல போறதும் இல்லை. ஆனா வேதம் உங்களுக்கு முன்பாக சொல்லுது. உங்க கையில பைபிள் இருக்குது. நீங்க போனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் பைபிளுக்கு கொடுக்கறது இல்ல. எவ்வளவு நேரம் போன் பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் பைபிள் பாக்குறீங்க? ஒரு செய்தி உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லல, அதை மட்டுமே செய்ய சொல்றாரு. செய்தி கூட பார்க்காதீங்கன்றாரு. உண்மை
ஏன்னா அதாவது செய்தியிலேயே மோசமான காரியங்கள் வருது. வர செய்தியில 70% பொய், 30% தான் உண்மை. அந்த 30% உங்களுக்கு தெரியுதா? அதை பத்தின கவலை ஏதாவது கொஞ்சமாவது இருக்குதா? இன்னும் உங்களை வேற மாதிரி ஒரு சில ஊழியக்காரங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் அதைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் கவலைப்படாதீர்கள், இன்னும் உங்களுக்கு வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், அதை கொடுப்பார், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், பையனுக்கு வெளிநாட்டு வேலை கொடுப்பார். இதையெல்லாம் நீங்க ஜெபிச்சாலும் ஜெபிக்காவிட்டாலும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கு. அவருக்கு எல்லாம் தெரியும். பைபிள்ல எங்கேயாவது இயேசு உலக பிரகாரமான காரியத்தை ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரா? யாராவது ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா? அவர் தெளிவா சொன்னார். காட்டு புஷ்பத்துக்கே உடுத்து வைக்கிறார். ஒரு படத்துக்கு 2 அறைகள் முடிவு கிடைக்கிறது. அதுக்கே கர்த்தர் போஷிக்கிறார். அதை செய்கிற தேவன் உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? இன்னும் உங்க பிசாசு உங்க மைண்ட கவர் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் பொண்ணு கல்யாணம், பையனுடைய எதிர்காலம், வீடு கட்டணும், சாவும் போது சொந்த வீட்டுல சாவணும், வாடகை வீட்டுல சாவக்கூடாது. அதற்கு காலம் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை கட்டி கொடுப்பார். உங்களுக்கு தெரியும் எப்ப எதை கொடுக்கணும்னு சொல்லி. உங்களுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள வேலை இருக்குதுன்னா ஆண்டவர் சைக்கிள் கொடுப்பார். 10 கிலோமீட்டர் மேல வேலை போகுதுன்னா பைக் கொடுக்க போறாரு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம்னா பிளைட்டுக்கு டிக்கெட் கொடுக்க போறாரு. தேவனுக்கு தெரியாத எதுவுமே. இன்னைக்கு உங்களை பிசாசு கரெக்ட் பண்ணி வஞ்சித்து பெரிய ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை என்ன செய்வீங்க? ஆமா, சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறது. அடுத்து முதலமைச்சர் யார் வருவா? 2014 2024 யார் பிரதமர் ஆகிறா? யார் வந்தா உங்களுக்கு என்ன? நீங்க என்ன பிரதமர் வந்துட்டாருன்னா உடனே நாட்டு விட்டு வாடி போயிருவீங்களா? எனக்கு பிடிக்காத பிரதமர் வந்துட்டாரு, நான் வந்த கடவுளை குதிச்சு நான் லட்சத்தீவு பக்கம் போறேன், போக போறீங்களா? போக போறது தானே. யார் வந்தா என்ன? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அதுக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அடுத்த பிரதமர் யார்? நம்ம ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். இப்ப நீங்க ஜெபம் பண்றதுனால கர்த்தர் பிரதமரை மாத்திடுவாரு. உலக தோற்றம் முதல் போட்டு வச்ச பிளான் அது. ஆண்டவர் பர்ஃபெக்ட்டா தான் செய்ய போறாரு. நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது யார் பிரதமரா வருவார் இல்ல, யார் பிரதமரா வந்தாலும் இந்த நாடு நல்லா இருக்கணும். எங்கள் தேவன் ராஜாவாக இருக்கணும். பூமியின் அதிபதிகளுக்கு ராஜா இயேசு கிறிஸ்து. நீங்களும் கடைசியா 2 எலெக்ஷனுக்கு ஜெபம் தான் பண்ணீங்க. யார் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவங்க தானே வந்தாங்க. உண்மையை சொல்லுங்க, யார் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவங்க தானே வந்தாங்க. நீங்க ஜெபம் பண்ண மெஜாரிட்டியில வராங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபத்துக்கு பவர் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. நாம ஜெபம் பண்றது ஆண்டவர் வேற மாதிரி செய்யறாரு. நான் அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்களும் ஜெபம் பண்ணி பாத்தீங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உங்களால மாத்த முடிஞ்சுச்சா? அது ஃபுல் மெஜாரிட்டியில வந்துச்சு. ஏதோ நீங்க ஜெபம் பண்றது நிறுத்திட்டீங்க, சாமி வந்துட்டாரு. நீங்க தயவு செஞ்சு மேடம் ஜெபம் பண்ணாதீங்க. எதுக்கு ஜெபம் பண்ணணும் பைபிள் சொல்லுது, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நேபுகாத்நேச்சாரா இருந்தாலும் சரி, கோரேசாக இருந்தாலும் சரி. நான் சொல்றேன், நேபுகாத்நேச்சார் பீரியட்ல தேவ ஜனங்கள் நல்லா இருந்தாங்க. அகாஸ்வேரு ராஜா காலத்துல தேவ ஜனங்கள் நல்லா இருந்தாங்க. ஆனா ரெகபியாம் காலத்துல தேவ ஜனங்கள் துன்பத்தை அனுபவித்தாங்க. ரெகபியாம் இஸ்ரவேல், நேபுகாத்நேச்சார் பாபிலோன்காரன். ஆனா அரசாட்சி பாபிலோன்காரன் காலத்துல தான் மகிமையா இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் யாரை கொண்டு எப்ப என்ன செய்யணுமோ அதை செய்ய வல்லமை. கர்த்தர் நினைச்சா யோசேப்பை எகிப்துல கூட பிரதமரா மாத்திடுவார். நீங்க எதுக்கு புடிச்சுட்டு அழுவுறிய? 72 மணி நேரம் உபவாசம் போட்டு நீர் அவரை கொடுத்தாலே ஆச்சு. அவர் மாற்றி கொண்டு உட்காந்துச்சு. இப்ப 10ஆவதுக்கு இப்ப இந்தியா விட்டு அமெரிக்காவுக்கு வர போறிய. அமெரிக்க ஜனாதிபதியா யார் வருவார்? யார் வந்தா உங்களுக்கு என்ன? அமெரிக்காவுக்கு யார் வேணா ஜனாதிபதியா வரட்டும். ஆப்பிரிக்கா இந்த வருஷம் மட்டுமே 2024 மட்டுமே 46 நாட்டுல எலெக்ஷன் நடக்குது, இந்தியா உட்பட. இப்ப 46 நாட்டுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வீட்டுல யார் வர போறாருன்னே தெரியல. நீங்க சொல்றீங்க திடீர்னு வந்து நிக்கிறாரு, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உங்க வீட்டுக்கே யார் வராருன்னு தெரியல. அமெரிக்காவுக்கு யார் வந்தாங்க? இன்னைக்கு கடைசி காலத்துல வஞ்சிக்கிற காரியம், தேவையில்லாத ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னதுக்கு பயப்படாதீங்க. ஓ, மோடி வராரு. மோடி வந்தா என்ன? இந்த 9 வருஷம் என்ன ஐடியா? என்ன நடந்துச்சு? சரி, மோடி வரதுக்கு முன்னாடி என்ன கிறிஸ்தவங்களுக்கு என்ன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினாங்களா? அப்பவும் அடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்பவும் சர்ச்சை இடிச்சுட்டு தான் இருந்தாங்க. யார் வந்தாலும் சபைக்கு உபத்திரமும் உண்டு. உங்க மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. காங்கிரஸ் வந்தா ஒரு பிரச்சனை இல்லை, மோடி வந்தாதான் பிரச்சனை. நான் சொல்றேன், யார் வந்தாலுமே பிரச்சனை கிடையாது நமக்கு. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ராஜா இந்தியாவுக்கு, நமக்கு ராஜா பரலோகத்துக்கு. நமக்கு ராஜா சர்வ வல்லமை உள்ள ராஜா. வெளிப்பாட்டு விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு
பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான இயேசு கிறிஸ்து. அவர் தானே ராஜாவா இருக்கிறாரு. அவங்க தான் சும்மா எதையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சும்மா இல்ல முடியாம பிரேயர் நடத்திட்டு இருக்காங்க. போங்க, நல்லா மனமார் போட்டு வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இயேசு சொல்லிட்டு போனார். அது கண்ணுங்க. முதல்ல என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் குடும்ப ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்கு ஜெபம் பண்றது இல்ல, குடும்பத்துல சமைக்கிறது இல்ல, குடும்பத்தை பத்தி எதுவும் பாக்குறது இல்ல. காரணத்தால பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடுறது. எதுக்கு 72 மணி நேரம் இந்தியாவுக்கு பிரதமருக்கு ஜெபம் பண்ண போறோம். யார் முதல்ல வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டியே ஏசுவர் அதான் சொல்லிட்டு போனாரு. இந்தியாவுக்கு ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்லல. இந்தியாவுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணுங்க? தேசத்துக்கு சேமத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. யார் வந்தாலும் சரி, நமக்கு சேமத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நினைச்சா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உங்களுக்கு தெரியுமா? இதே இந்தியால மெஜாரிட்டியா இருந்து ஆட்சி கவுந்தவங்களும் இருக்கிறாங்க, மைனாரிட்டியா இருந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணவங்களும் இருக்காங்க. கர்த்தர் யாரை தள்ளணும் யாரை வைக்கணும் கர்த்தருக்கு தெரியும். நீங்க எதுக்காகவும் அதை பத்தி எல்லாம் என்ன செய்யாதீங்க, கலங்காது இருங்க. நீங்க கலங்க வேண்டிய விஷயம் வேற இருக்குது. இப்போ உலகம் முழுக்க ஆரம்பிக்க போகுது யுத்தம். இனி எல்லா நாடும் யுத்தத்துல பங்கு பெறும். எல்லா நாடும் ரெடி ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இவைகளை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாது. எப்படிங்க பயப்படாம இருக்குது? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. சண்டை நடக்குது, குண்டு போடுறாங்க, இப்படி வருது. என்ன வருது? செய்தி வருது. அதுவும் இப்ப இந்த காலத்துல இருக்கிற செய்தி எல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்கு தான் செய்தி வருது. இந்த டிவி காரங்க இன்டர்நெட் காரங்களாம் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, சாதாரணமா கூட நீங்க படிக்க மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? ஜப்பானில் லேசான நிலநடுக்கம் அப்படின்னா நீங்க அந்த லேசான வார்த்தையை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறது இல்லை, அந்த நியூஸை பார்க்க போறது இல்லை. ஜப்பானில் பயங்கரம் நிலநடுக்கம், உயிர் சேதம் என்ன அப்படின்னு போட்டா உடனே உள்ள போறிய. அங்க போனா 2.4 லேசான நிலநடுக்கம். அப்படிதான் இப்ப நியூஸ் எல்லாம் எப்படி போட கத்துக்கிட்டான். இப்ப நீங்க யூடியூப்லயே எந்த மெசேஜ் பாக்குறீங்க தெரியுமா? கொலை நடந்து வைக்கும் கடைசி கால எச்சரிப்பு, எம்டி ஜெகன். கொலை நடந்துதாமே என்ன இருக்கும், உள்ள போறீங்க. இதுவே நீங்க இப்படி சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒருவரையும் உண்டாக மாட்டேங்க போனா போது வாழ்க்கைக்கு தேவையானதான் நமக்கு தெரியுமே. இனி இந்த யூடியூப்ல போடுறவங்க எப்படி முடிவெடுத்தாங்க தெரியுமா? ஏற்கனவே என் மெசேஜ் தான் சொல்றேன், அது நான் போடுறது இல்ல. எங்க மெசேஜ் அந்த மாதிரி டைட்டில் கொடுக்கறது இல்ல. பயமுறுத்தி ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது. ஆண்டவர் பயமுறுத்தி வர வச்சோம்னா இந்நேரம் இந்தியா ஆண்டவர்கிட்ட போயிருக்கோம். இந்தியாவோட வானத்துக்கு நேரம் 2 கை காயப்பட்ட கருத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே வந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் ரசிக்கப்பட்டுருவான். ஏன்னா இயேசுநாதர் தான் எல்லாருக்கும் தெரியும். இல்ல மேல இருந்து இயேசுநாதர் அப்படியே ஒரு போட்டோவை காட்டி செத்தீங்களா நீங்கள் எல்லாரும் அர்த்தம் ரொம்ப நேரத்தை எல்லாரும் ஏற்றுப்பான். இது ஆண்டவர் அப்படி செய்ய விரும்பல. இப்ப செய்திகள் எப்படி வருது? வரும்போதே அப்படிதான் வருது. அந்த கொரோனா நேரத்தில் நீங்க செய்தியை பார்த்துக்கணுமே, கொத்து கொத்தாய் மாட்டேங்கிறாங்க. பிணங்களை எரிக்க வழி இல்லை. ரோடுகள் தோறும் பணங்கள் குவிந்து இருக்கிறது. சும்மா இருக்கிறவனுக்கு சுகர் வந்துருச்சு. என்னாச்சு, என்ன நடக்குது தெரியல. இதுல வேற திடீர்னு நம்ம எதிர்த்து ஒரு ஆள் செத்து போயிடுவாரு. கதை முடிஞ்சு. ஜன்னல் கிணல் கதவு எல்லாம் கூடி பாத்ரூம்குள்ள உட்காந்துருக்கான். அப்படியே நான் வெளில வரவே மாட்டேங்க. கொரோனா வந்து சொன்னா நம்ம ஆட்கள் அப்படி அதை என்ன கத்து வச்சுக்கிட்டான்? மீடியாக்காரன் கத்து வச்சுக்கிட்டான், டிவி காரன் கத்து வச்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? நியூஸ் எப்படி போறாங்க? போடுற நியூஸுக்கே நமக்கு பார்க்கும் போது நெஞ்செல்லாம் அடிக்கிறது. நான் டிவி பார்க்கறது நிறுத்தியே ரொம்ப நாள் ஆச்சு. நிறுத்திட்டேன், நான் டிவி பார்க்கறது நிறுத்திட்டேன். நியூஸே பார்க்கறது நிறுத்திட்டேன். ஏன்னா நமக்கே கொரோனா நேரத்துக்கு கொஞ்ச நேரம் பார்த்தேன், இருதயம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன இவன் எப்படி பைபிளுக்கும் இவனுக்கும் அப்படியே ஆப்போசிட். இவன் என்ன சொல்றான்னா, உங்கள் ஏரியாவில் நுழைந்திருக்கிறதா கண்காணியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வாரத்தில் 14 பேர் விழுந்தாங்க. எல்லாம் தெரியும், எல்லாம் வேகமா சொல்லும், பார்க்காம சொல்லும். ஆனா எதிர்விட்ட கொரோனா வந்தா மட்டும் பயம். பக்கத்துல விழுந்தா என்ன, எதிர்விட்ட விழுந்தா என்ன, ஆம்புலன்ஸ் அவங்க கேட்கணும், சொல்றோம். ஏன் என் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல. ஏன் உங்களுக்கு அந்த பயம்? ஆண்டவர் தான் சொல்றாரு. இப்ப நீங்க கொரோனா பாத்தீங்கல்ல, அது ட்ரையல் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் வரப்போகுது. இந்த வருஷம் அடுத்த வருஷம் இந்த 7 வருஷத்துக்குள்ள நீங்கள், நான் திருப்பி சொல்றேன், இப்ப சமாதானமா இருக்கு நினைக்கவே நினைக்காதீங்க.
ஆண்டவர் உலகம் முழுக்க தலைவர்களை மாத்துறாரு, பல்கா மாத்துறாரு. 46 நாடு, இன்னும் சொல்ல போனா குறைஞ்சபட்சம் 46க்கு மேல இருக்கு, 46க்கு கீழே இல்ல, அத்தனை நாட்டுக்கு தலைவர் மாத்துறாரு. நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு ஆட்சி வந்த உடனே, இதெல்லாம் நான் சொல்றது உலக பிரதமர் ஒரு புரியுதுக்காக சொல்றேன். இப்ப டிஎம்கே ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கூண்டோட ஆபீசஸ் மாத்துவாங்க. பாத்துருக்கீங்களா? ஏன்னா இவங்க எல்லாம் போன கவர்மெண்ட் எப்படி இருந்திருப்பாங்க, ஆப்போசிட்டா ஆதரவா இருந்தவங்களா இவங்க தெரிஞ்சிச்சு. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே குண்டோட மாத்துவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை என்ன செய்வாங்க. அதே மாதிரிதான் இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 46 நாடு, அதிகபட்சம் 60-70 நாடுகளுக்கு மேல தலைவர் இருக்காங்க. கர்த்தர் 70 நாட்டுக்கு தலைவரை கொண்டாடுறாரு, குண்டோட மாத்துறாரு. அப்பனா யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு மிக முக்கியமான காரியத்தை கர்த்தர் பூமியில செய்ய போறாரு. எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் இப்படி நடக்குது. இப்ப நாம என்ன செய்யணும், நமக்கு தெரியும் இதை பத்தி வரக்கூடாது கொஞ்சம். ஆனா நம்ம என்ன, உங்களை அப்படியே திருப்பிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்து மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுது. இந்த நியூக்ளியர் வார் ஒன்று வரப்போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பைபிள் ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். பாருங்க, கொரோனாவுக்கு நீங்க எல்லாம் ஊக்கப்படுத்திட்டு போனீங்கல்ல, போனீங்களா இல்லையா? எசேக்கியேல் 39:11 வாசி. இது வர்றதுக்கு முன்னாடி 3 வருஷத்துல இருந்து நாங்க சொல்றோம், 2018ல இருந்து. இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரர்கள் பள்ளத்தாக்கை புதைக்கிற சாணமாக கோபுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும். வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும். எதுக்கு புதைக்கிற இடத்துல மூக்க பொத்துறாங்க? கொரோனால புதைக்கிற இடத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க? அதுதான் அங்க இருக்கு. 15வது வசனம் வாசி. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் தண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். ஏன் ஒரு எலும்பை பார்த்தா கூட புதைக்கிற வரைக்கும் அதை விடாம மார்க் பண்ணி வைப்பானோ, புதைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஒரு எலும்பை பார்த்தா கூட, இப்பெல்லாம் பாருங்க ரோட்ல எலும்பு பார்த்தா சாதாரணமா போவோம்ல. யாராவது சுடுகாடு ஓரம் நடந்து போயிருக்கீங்களா உங்க லைஃப்ல? நாங்களாம் சுடுகாடு ஓரமே குடியிருந்தாருக்கு. அப்பெல்லாம் காம்பவுண்ட் கிடையாது சுடுகாட்டுக்கு. அந்த பக்கமா நீங்க நடந்து போனீங்கன்னா முன்னாடி புதைச்சி எரிச்சவங்க எலும்பு இருக்குல்ல, அதான் ஓரமா கிடக்கும். பாட்டு 1-2 கிடக்கும். சில நேரத்தில் நம்ம பார்த்துட்டே போவோம், அங்க இருக்கிற பசங்க எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனா புதைக்கிறவங்களுடைய எலும்பை பார்த்தா ஏன் எடுத்து புதைக்கணும்? நம்ம அப்படி எலும்பை திருப்பி நம்ம என்ன பண்றது இல்ல, புதைக்கிறதுல. ஏன் புதைக்கணும், ஏன் மூக்க பொத்தணும்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எதனால அப்படி நடக்குதுன்னு பாருங்க. வாசிங்க சகரியாவின் புஸ்தகம், சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12. எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். காலூன்றி நிற்கும் போதே சதை அழுகுமா? அடுத்து அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு கண்கள் குழியிலேயே கெட்டு போயிருமா? அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். வாயிலே நாக்கு அழுகிருமா? அடுத்து அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். யாருக்கு இப்படி நடக்கும்? நியூக்ளியர் வார்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் சதை அழுகி போகும், கண் குழியில கெட்டு போகும், நாக்கு வாயிலே அழுகி போகும். 14-12 சகரியா. இதெல்லாம் 2500 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. நீங்க இப்பதான் மூக்க பொத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சிங்கப்பூர்ல சொல்லிட்டாங்க, எல்லாரும் மூக்க பொத்தணும்னு சொல்லிட்டாங்க, மாஸ்க் போட சொல்லிட்டாங்க. 56,000 பேருக்கு கொரோனா வந்துருச்சு, மாஸ்க் கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. இனி நீங்க வாழ்க்கை ஃபுல்லா மூக்க பொத்துற காலம் தான். கொஞ்ச நாளைக்கு, சில வருஷங்களுக்கு எலும்பை பார்த்தா புதைக்கிற காலம் தான், நியூக்ளியர் வார். இதெல்லாமே பைபிள்ல தான் இருக்குது, ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனா இவ்வளவு நடக்கும், ஒண்ணு மட்டும் ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன் பயப்படாதீங்க? இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது எதுவும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நடக்காது. மாயமும் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு. அவ்வளவுதான் சொல்ற பாருங்க, அழகா சங்கீதத்துல சொல்றாரு, பகலில் பறக்கும் அம்புக்கும். பகல்ல பறக்கிற அம்பு என்ன தெரியுமா?
ஏவுகணை விட்டுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அம்பு வில்லுல வச்சு விட்டா இன்னைக்கு ஏவுகணை என்ன செய்யறாங்க, வானத்துல ஒரு மிஷின்ல இருந்து அடிக்கிறான் இங்க இருந்து. அவ்வளவுதான், அதே கான்செப்ட் தான், ஒண்ணும் மாறல. டெக்னாலஜில கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஏவுகணை பறக்குது, அடுத்து இத்தனை ஏவுகணை விட்டாங்க. இப்போ அதான் சொல்லிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் மேல் இத்தனை ஏவுகணை, லெபனான் மேல் இத்தனை ஏவுகணை, எல்லா ஏவுகணை தான் அடிப்பாங்க. பகலில் பறக்கும் அம்பு ஏவுகணைக்கும் அவ்வளவுதான். ரெண்டு இப்ப இருக்கு கணக்கு முன்னாடி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடிக்கு இவர்களுக்கு நடுவில் பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் நம்மை பாதுகாக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான வார்த்தை, எச்சரிப்பு என்ன தெரியுமா? கலங்காதபடி, பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உலக பிரகாரமும் சரி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி, பயம் ஒரு ஆபத்தான விஷயம். பயம் ஒரு பாவம். முதல்ல இயற்கையாகவே நமக்குள்ள பய உணர்வு ஆதாம்படியா வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? பழம் சாப்பிட்ட உடனே 3ஆம் அதிகாரத்துல இருக்கு, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பழம் சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, தேவரின் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். அப்ப ஆண்டவர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்த பாவம். இப்ப அடுத்து நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட பத்தி பைபிள் சொல்லுது. 21ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகள். அப்போ முதல்ல அந்த லிஸ்ட்ல யார் இருக்கிறா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கை. என்ன நடந்தாலும் சரி, எதுக்கு தெரியுமா பயப்படக்கூடாது? ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நல்லா. ஒண்ணு, இவைகளுக்கு நடுவில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க போறாரு. ஒருவேளை இதுக்கு நடுவில் நமக்கு ஜீவன் போகணும்னு கர்த்தர் முடிவு பண்ணா நம்ம ஜீவன் பரலோகத்துக்கு போகும். அது மிக சந்தோஷமான விஷயம். ரெண்டுமே சந்தோஷம் தான். வெச்சாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம். அவ்வளவுதான். எதுக்கு இதுக்கு பயப்படுவானே இல்லையா? இங்க இருந்தாலும் சந்தோஷம். என்ன கேட்டா இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா சந்தோஷம் இல்லையா? இங்க வந்து ஆண்டவருடைய கிருபை ஏதோ நமக்கு ஆண்டவர் நல்லா பண்ணி வச்சிருக்காரு, இதெல்லாம் சும்மா சொல்லல. ஆனா இங்க இருக்கிற எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு சந்தோஷமான ஸ்தலம் இருக்கு. அங்க போறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அங்க கூட்டிட்டு போனாலும் தோத்துறோம், இங்க வச்சாலும் தோத்துறோம். ஆனா எதுக்கு பயம்? நமக்கு எதுக்கு பயம் வரும் தெரியுமா? ஐயோ அதுக்குள்ளேயும் ஆண்டவர். நான் சொல்றேன், யாருக்கு பயம் வரும் தெரியுமா? பரலோகத்தின் மேல ஆசை இல்லாதவங்களுக்கு தான் பயம் வரும். உண்மைதான், பரலோகத்தின் மேல ஆசை இல்லாம பூமியின் மேல ஆசை ஒன்று இருக்கும். எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்தோம், எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்தோம். அப்புறம் ஆசை முடிஞ்சிருச்சா? இல்லைங்க, பேரப்பிள்ளைய பார்த்தோம். ஆசை முடிஞ்சிருச்சா? பேரப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்தோம். அதாவது எனக்கு சாகிறதுக்கு ஆசை இல்லை. அதுக்கு காரணம் ஒண்ணு, உலகத்துல அதை பார்த்தனமோ இதை பார்த்தனோன்னு எனக்கு எப்போ எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மேல ஆசை வந்துடுச்சோ அப்போ எனக்கு இது மேல இருக்கிற ஆசை போயிட்டே போகணும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. பரலோகத்துக்கு போய் நம்ம தேவனை பார்க்க போறோம். இங்க இருக்கிற யாரையும் பார்க்க மாட்டோம்ன்றது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். இந்த முகத்தெல்லாம் நம்ம பார்க்காம இருக்கிறோமேன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சில நேரத்துல நீங்க வேணாலும் அந்த முகத்தை 20 வருஷமா பார்க்கத்தானே வேணும். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? புரிஞ்சிடும். வேற வழியே இல்ல, சோதனை பண்ணி கத்தர் கொடுத்துட்டாரு. வேற வழியில என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த முகத்தை சந்தோஷமா சிரிக்க வேண்டிய வேண்டியிருக்கு. அப்படி இதெல்லாம் இல்லாம வெறும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. வெச்சாலும் தோத்துறோம், எடுத்தாலும் தோத்துறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, உலக பிரகாரமா நீங்க பயப்படுறதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இருக்கு? உங்களுக்கு எல்லா வியாதியும் பயத்தினால்தான் வரும். லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, அதிகமான சுகர் ஏன் இப்ப வருது, அதிகமான டிப்ரெஷன், அதிகமான ஸ்ட்ரெஸ், பிபி எல்லாமே என்னுடைய காரணம் கேட்டீங்கன்னா கவலை. கவலை ஏன் வருது? பயம். பயம் வந்த உடனே என்ன வந்துடும்? பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறோமோ அப்படின்னு கவலை வந்த உடனே பயம் வந்துடும். அவ்வளவுதான். அந்த பயம் வந்த உடனே ஒரு கவலை வந்துடும். வந்து எப்படிதான் பண்ண போறோம் இதையே யோசிச்சு யோசிச்சு 45 வயசுல சுகர், 45 வயசுல ஹார்ட் பிளாக், 45 வயசுல பிபி எல்லாம் வந்து. ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம விட்டு பாருங்க. எங்க வீட்டுல அடிக்கடி என் வயசு கேட்பாங்க, எதை பத்தியுமே கவலை இல்லாம போய்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்பாங்க. அது ஒண்ணுதான் கதை எனக்கு கொடுத்த திருவிழா. நான் எப்பவும் சொல்லுவேன், வீட்டுக்குள்ள போன உடனே வெளியே இருக்கிறத மறந்துடுவேன், வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வீட்டை மறந்துடுவேன், ஊழியத்துக்கு வந்தோடனே எதை மறந்துடுவேன்? வீட்டை மறந்துடுவேன்.
வீட்டுக்குள்ள போனா வெளியே இருந்த எந்த பிரச்சனையும் மறந்துடும். நமக்கு ஆண்டவர் திரும்பியே எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காரு. இப்ப நான் இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். நான் வேலை பார்த்ததுனா கூட இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. சந்தோஷமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பாருங்க, என்னை கூப்பிட்டு காலையில் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. நான் வேலை பார்த்தா கொடுப்பாங்களா? என் வீட்லயே எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து தான் கொடுக்க போறாங்க சூடு பண்ணி. இப்ப இங்க வந்தோடனே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படியே இங்க இருந்து டேக் ஆஃப் பண்ணோம்னா அங்க போனா தூதர்கள் அது அதோட சந்தோஷம். எதுக்கு பயப்படுவாங்க? இங்க இருக்கவங்களுடைய பயம் என்ன ஆகும், ஏதாகும். என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றாங்க? உங்களுக்கே கல்யாணம் ஆச்சு இல்ல, கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஆயிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கே ஆயிருக்கு. ஒருத்தர் நமக்கே பொண்ணு கொடுத்துருக்காங்க, நம்ம பையன் தர மாட்டாங்க இல்லையா? நம்மள ஒரு காலத்துல நம்பி ஒருத்த பொண்ணு கொடுத்தாங்க, நம்மள கத்தனைக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நம்ம பிள்ளைகளுக்கு தர மாட்டான். நம்மளே ஒண்ணும் இல்லாத காலத்துல நம்பிட்டாங்க. இப்ப நல்லா ஒரு ஊழியக்காரங்க பையனாவோ பொண்ணாவோ கொடுக்க மாட்டாங்க. இப்ப இவனுக்கு எப்படி ஆகும். நமக்கு நான் அப்பப்போ கணக்கே பாருங்க, நமக்கே ஆயிருக்கேன். அவன் எதுக்கு பயப்படுறிய? என்ன நடக்க போகுது? சோத்திரத்தோட அன்னைக்கு நானு போய் ஒரு இடத்துல உட்காந்து ஸ்வீட் கொடுத்தாங்க, சாப்பிடுறேன். என்ன ஸ்வீட் சாப்பிடுறீங்க? ஏன் ஸ்வீட் சாப்பிட்டா என்ன? உங்களுக்கு சுகர்லாம் இல்லையா? பாருங்க, சுகர் கொடுத்துட்டு ஸ்வீட் இல்ல, ஸ்வீட்டையும் கொடுத்துட்டு உங்களுக்கு சுகர் இருக்குதான் கேட்கறாங்க. எதுக்கு அந்த கேள்வி கேட்பானே? கரெக்டா நம்ம நல்லா வச்சிருக்காரு. நான் இப்ப பாதி பேரை பார்த்தது இல்லை தெரியுமா உங்களுக்கு? போறாம போறான், நம்ம போனோம்னு கேட்கறான், என்ன இப்படி குண்டாயிட்டீங்க? நம்ம ஒன்னும் அவங்க குண்டுலாம் இல்ல. எனக்கு அப்படி எனக்கு ஒரு ஏதாவது துக்கம் வரும்போது ஆண்டவர் யாரையாவது காட்டுவாரு. அவர் பாத்தீங்கன்னா பைக்ல பாதி இருப்பாரு. அவர் தொப்பையை தூக்கி டேங்க் மேல இருப்பாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த ஆளுக்கு நீ எவ்வளவு நல்லா சோத்திரம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சில ஆட்களை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மள சுகர் ஏற்றி விட்டுறான். போனோம்னா இன்னும் இப்படி இருக்கா, உடம்பு கொஞ்சம் குறைக்க கூடாதான். அவனுக்கு குறையில ஆதங்கம். நமக்கு நம்ம இடத்துல பார்த்தோம்னா ஆதங்கம். நம்மளும் என்ன பண்ணிருந்தோம்னா ரொம்ப தான் குண்டா இருக்கிறோம் போல, உடம்பு குறைப்போம் அப்படின்னு சொல்லி இது பத்தாத்துக்கு காலங்காத்தால ஒரு ஷூவை வாங்கி ட்ராக் ஷூட் வாங்கி 3 நாளைக்கு வாக்கிங் போறது. நான் ஒரு நாள் போவாது. அப்புறம் கொஞ்சம் உடம்பு குறைஞ்சவொடனே யாராவது பார்த்து கேட்கலாம், என்ன இப்படி நினைச்சிட்டீங்க? எதுவும் சுகருக்கு இருக்கா செக் பண்ணி பாருங்க. இப்ப எப்படி தானே நாங்க இருக்கிறோம். ஒல்லியா இருந்தாலும் டென்ஷன் ஆகுறீங்க, குண்டா இருந்தாலும் டென்ஷன் ஆகுறீங்க. நான் அதனால எவனையும் பார்க்கறதே இல்லை. அப்படியே பார்த்து யாராவது கேட்டாலும் கேட்கறதே இல்லை. அவன் சொன்னாங்க, நம்ம 3 நாள் மட்டன் சிக்கன் நிறுத்துறோமா, கை கால வேலை வந்துருக்கு. நமக்கு தின்னு பழக்கப்பட்டு போச்சு. கேரட்டை பார்த்தாலே எனக்கு கண்ணு மங்கிரும். அப்படி காய்கறியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். ஏன்னா நமக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, காய்கறியை எனக்கு கொடுத்ததுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் ஆட்டையும் சேர்த்து சாப்பிடுறேன். காய்கறி சாப்பிட்டு ஆட்டையும் சேர்த்து நம்மள போய் நீங்க இப்படி குண்டாயிட்ட, நீங்க காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் தூது வேலை ரசம் உங்களுக்கு எதுக்கு? அப்படி ஒண்ணு உடம்ப காப்பாத்து உலகத்துல வாங்கன்ற அவசியமே கிடையாது. எப்படி பண்ணது போன வெஜிடேரியன், இது நான்வெஜ் சாப்பிட முடியாது. இங்க மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம். நம்ம போகும்போது ஆண்டவர் சொல்லணும், உன் கணக்கை சுத்தி ஒரு ஆடு அடிச்சிருக்க, 2-3 மாடு சாப்பிட்டுருக்க, ஒரு 500-600 கோழி கொடுத்து எவ்வளவு கௌரவமா இருக்கு கேட்கணும் இல்லையா? இங்க எல்லாம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், அங்கேயும் போனாலும் மண்ணா வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்காது. அங்க போனா நம்ம பார்க்கணும், மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்க எவனை பார்த்தாலும் நம்மள பயமுறுத்துறதுக்கே இருக்கான். இப்படி ஆயிட்டீங்க, கண்ணு நல்லா தான் இருக்கு, கண்ணு ஒரு மாயா இருக்குது. நம்ம நல்லா இருக்கிறது எவனுக்கும் என்ன செய்யல, பிடிக்கல. அதனால கவலைப்படாதீங்க. நம்ம மருமகளுக்கு பார்த்தா மாமியாரை பார்த்தா பிடிக்காது. கல்லு மாதிரி 60 வயசு நல்லா திரும்பி எப்படி இருக்கு பாரு. உனக்கு ஆதங்கம், உன்னால முடியல, அதனால முடியல. இந்த அம்மாவுக்கு இப்பவே ஒண்ணும் முடியல. உருளைக்கிழங்கு திணிச்சா கை கால் பிடிச்சிக்குது. அந்த அம்மா நல்லா உருளைக்கிழங்கு சிப்ஸ் திக்குது. மாமியாரை பார்த்தா காண்டாவுது. கேள்வி ஒன்னும் ஆகல. ஆமா ஆகாது, ஆகவே ஆகுது. ஆண்டவர் கொடுத்த திரும்ப அதெல்லாம் நான் சொல்றேன் கேளுங்க. எவன் சொன்னாலும் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. பயந்தீங்க உங்களுக்கு யாருக்கு பயந்தா சுகர் வரும். நம்ம முண்டாக்கா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன அதை பத்தி? நம்ம தான் சட்டை பேண்ட் போடுறோம், அவனை வந்து போட்டு விடுறாங்க. சட்டை பேண்ட் போடுற நம்ம அதை பத்தி கவலைப்படாத. எனக்குலாம் ஒரு காலத்துல சாக்ஸ் போட முடியாது, ரொம்ப குண்டா இருந்துச்சு. நான் என்ன பண்ண, பையனை கூப்பிட்டு சாக்ஸ் போட்டு விடுறானே, என் பையனை போட்டு விட்டா வேலை முடிஞ்சுச்சு. அதுக்காக இவங்க உடம்பு குறைக்கிறதா? அதெல்லாம் முடியாது. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்காரு. இந்த பயமுறுத்தத்துக்குள்ளே வருவாங்க. முதல் விஷயம், பயப்படுவது சரீரத்துக்கு நல்லது கிடையாது. 2வது, பயப்படுவது ஆத்மாவுக்கும் நல்லது கிடையாது. எவனாவது கேட்பான், என்ன பொண்ணுக்கு வயசு 23, கல்யாணம் பண்ணலையா? 23 ஆச்சு. இவர் 23 கல்யாணம் பண்ணி அமெரிக்க ஜனாதிபதி
சாதிச்சு நிலாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இது 23 கல்யாணம் பண்ணி ஒன்னும் ரோஜனை இந்த குழந்தைய எடுத்துருக்கு அவ்வளவுதான். நம்மள பாத்தீங்கப்பா 23 பண்ணலையா, அது நிம்மதியா 2 வருஷம் இருந்துட்டு பண்ணுவேன். ஏற்ற நேரத்துல ஆண்டவர் நடத்த போறாரு. நானும் நம்பிக்கையோட இருக்கேன். ஈசாக்கு 40 வயசு தான் கல்யாணம் ஆச்சு. 40 ஆனாலும் கல்யாணம் நடக்கும். உடனே இருக்கிறவங்களாம் சேர்ந்து நம்மள டென்ஷன் படுத்தி அதாவலியா இதாவலியா, நீங்க ஊழிய தொடங்கி இத்தனை வருஷம் ஆச்சு இன்னுமா இடம் வாங்கல, வாங்கி எனக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணும்போது கொடுப்பாரு. சும்மா இருக்கிறவனா பயம் கொடுத்து விட்டுட்டே இருப்பான். யார் சொல்றது கேட்காதீங்க, கர்த்தர் சொல்றது கேளுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. 55 வயசுல என்ன ஆகணும் 35ல நினைக்காதீங்க. 35ல காப்பாத்தின ஆண்டவர் 55 காப்பாற்றுவார். ஒருவேளை 75 வரைக்கும் இருந்துட்டா 55ல காப்பாத்தின ஆண்டவர் 75ல காப்பாற்றுவார். அவர் நேற்றும் ஏற்கனவே 35ல அவர் காப்பாத்தினாரு, 55ல உங்களை நீங்களே காப்பாத்திக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. சில ஆட்கள்லாம் இப்பயே கடைசி காலத்துல என்ன யாரும் பாப்பா, எனக்கு நானே வச்சுக்கிட்டதான் உண்டு. நீங்க உங்க வாயின் வாக்கின்படியே ஆசைப்படுறது. ஒரு வயலும் உங்களை 55ல பார்க்க மாட்டான். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க யார் பாப்பான்னு. நான் சொல்றேன், எனக்கு இப்ப பார்க்கிற ஆண்டவர் 55 பார்ப்பாரு. வருக காமிச்சா வருக வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க ஒன்று இருக்கிற வரைக்கும் தேவன் நம்மை பாதுகாப்பார். போகணும்னு முடிவு பண்ணா தேவன் நம்மை பத்திரமா மேல. வேதம் தெளிவா சொல்றது, ஒன்றை குறித்தும் கவலை தான் இருக்கிறதே மிக முக்கியமான. இப்ப டாக்டர் கண்டுபிடிச்சு போன வாரம் நான் ஸ்டேட்டஸ் கூட வச்சிருந்தேன். போன வாரம் அனுப்பிச்சு இருந்தாங்க. மொத்தத்துக்கும் என்ன காரணம்னா கவலை தான் காரணம், பயம். இந்த பயம் மொத்தது தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ 3வது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து நம்பாதீங்கன்னு சொல்றாரு. வாசிங்க, அதை பார்த்து முடிக்கலாம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24, 26. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். தெளிவா 3வது ஆண்டவர் சொல்றார். ஒன்று, முதல்ல ஃபர்ஸ்ட் சொன்னது வஞ்சியாதபடிக்கு, 2வது கலங்காதபடிக்கு, 3வது கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி வஞ்சிப்பார்கள், பெரிய அடையாளங்கள் செய்வாங்க, அவங்களை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்கள். 3வது இந்த கடைசி காலத்துல இருக்கிற மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை, அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும். எரேமியா புத்தகத்தை நாங்க வாசிக்கிறோம். திருப்பி 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 ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 7-8 தடவை சொல்றாரு, என் நாமத்தை கொண்டு அவர்கள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் வைக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிங்கிறவன் ஏதோ வெளியிருந்து வரவனே கிடையாது. கள்ள தீர்க்கதரிசிங்கிறவன் யார் நாமத்துல வருவான்? இயேசுவின் நாமத்துல தான் வருவான். கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்புவார்கள். எதுக்கு? ஜனங்களை வஞ்சிக்கும்படி வருவார். இப்போ நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது, இந்த காலத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறாங்க. நிறைய கள்ள தீர்க்க தரிசனம். அதுவும் இந்த ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வந்துருச்சு இல்ல, கள்ள தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுவாங்க. ஏன்னா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் என்னன்னா, ஒரு 90-95% தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. கள்ள தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. இப்ப ஒரு 5% நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அதோட கூட இன்னும் கொஞ்சம் கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்களோட வர காலத்துல ஆண்டவர் கிளியர் பண்ணிடுவார். எதுக்கு சொல்றேன்? பவுல் காலத்திலேயே தெசலோனிக்கர் காலத்திலேயே கள்ள தீர்க்கதரிசனம் இருந்து அவர் சொன்னாரு. தெசலோனிக்கர் எழுதும்போது 2 தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 5ஆம் வசனம் நினைக்கிறேன், இல்லைன்னா 2:5 இருக்கும். 2 தெசலோனிக்கர் 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம், தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவைகள் அதை குறித்து சொல்லும்போது தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது. இருக்கா? 2 தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 5:20. தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா அந்த காலத்திலேயே தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்குது? நலமானது இருக்குது, பொலமானது இருக்குது. வரும்போது தீர்க்க தரிசனம் எதை விட்டாலும் என்ன செய்யக்கூடாது? கேட்டே கூடாது.
ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் என்ன இருக்குது? பழைய ஏற்பாட்டு முறைமைக்கும் புதிய ஏற்பாட்டு முறைமைக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஆசாரிக்கு போனாராம், புதிய ஏற்பாட்டுல நம்ம தான் ஆகணும். பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம், பலி, சர்வாங்க எல்லாம், புதிய ஏற்பாட்டுல அது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு பலி ஆயிட்டாரு. நாம தான் நம்மை ஜீவாதார பலியாக ஒப்புக்கொள்ளும். புரியுதா? அந்த முறைமை இப்ப கிடையாது, அந்த ஆலயம் இப்ப கிடையாது. அன்னைக்கு ஆரோனி முறைமை, இன்னைக்கு மெல்கிசேதேக்கு முறைமை, எல்லாமே ஆப்போசிட், வேற வேற. அப்படி இருக்கும்போது தீர்க்க தரிசனம் ஊழியமும் அப்ப வேற இப்ப வேற. அன்னைக்கு தீர்க்க தரிசனம் சபைக்குள்ள கிடையாது. ஏன்னா அன்னைக்கு என்ன கிடையாது? ஆசாரி கூட தீர்க்க தரிசனம் இல்ல. அதனால தீர்க்க தரிசியை தேடி ஜனங்க என்ன செஞ்சாங்க? போனாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப வசனம் தெளிவா சொல்லுது எபேசியர்ல, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும். அதனாலதான் பவுலையும் பர்னபாவையும் பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தெளிவா சொல்லுது, அவர்கள் அந்த சபையிலே போதகராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். புதிய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனம் சபைக்குள்ளதா இருக்கு, சபைக்கு வெளியே இல்ல. இது எல்லாத்த விட 100% 100% தீர்க்க தரிசனம் புக்குன்னு இருக்கு பைபிள்ல. அது எது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம். 100% தீர்க்க தரிசனம் புக்கு. அந்த புக்கு ஆண்டவர் யாருக்கு எழுதினா தெரியுமா? தனிப்பட்ட தீர்க்கதரிசிக்கு எழுதல, தீர்க்கதரிசியை கொண்டு சபைக்கு எழுதினார். அப்ப உங்க தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? சபைக்கு உள்ள இருக்குது. முதல்ல நீங்க திருந்தணும். உங்ககிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க திருந்திட்டீங்கன்னா தீர்க்கதரிசி திருந்திடுவான் இல்லையா? ஒரு பொருள் இருக்கு, கெட்ட பொருள், வாங்குறவன் இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அதை விற்க மாட்டாங்க, அதை போட்டு போயிட போறாங்க. வாங்குறவன் இருக்கிறதா தான் விற்கிறாங்க. அதுக்கு மவுஸ் இருக்கு. வாங்குறவனே இல்ல, ஜனங்க வெறுத்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? வாங்குவான தூக்கி போட்டுருவாங்க. நீங்க இந்த தீர்க்கதரிசியை தேடி ஓரத்தை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு முதல்ல உங்களுக்கு தெரியணும், மிகச் சிறந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நம்பர் 1 தீர்க்கதரிசி. வரும் காரியங்களை குறித்து போதிக்கிறார். உங்களுக்காக வாக்குப்படமான பெருமூச்சலோடும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். நீங்க வேண்டிக் கொள்வது என்னவென்று அறியாதபடினாலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் அவரை விட்டுட்டீங்க? அவரை விட்டுறீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுறதுக்கு ஆண்டவர் ஒரு சபையை வச்சிருக்கிறார். நிறைய பேருடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? சபை முந்தி மாதிரி இல்லைங்க, கெட்டு போச்சு. இப்ப அவெல்லாம் ஆவியானவர் பேசுறதே இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. சபை கெட்டு போச்சுன்னே வச்சுக்கோங்க, ஊழியக்காரன் கெட்டு போயிட்டானே வச்சுக்கோங்க. ஆனா சபையில் இருக்கிற தேவன் கெட்டு போறார். அவர் பேச வல்லமை உள்ளவர். தேவன் நினைச்சா சபையில தேவன் ஊழியக்காரன் வச்சு பேசுவாரு. நினைச்சா தேவைப்பட்டா கர்த்தர் கழுதையை வச்சு பேசுவார். நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க? அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே என்ன சொல்றீங்க? அந்த ஸ்கூலை மாத்திடுவோம் சொல்றீங்களா? இல்ல இல்ல, போய் டீச்சரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஆனா அதே ஸ்கூல் தானே பிள்ளையா இருப்பீங்க. அவ்வளவுதான். நீங்க சபைக்கு போகிறத போங்க. உங்களுக்கு போதகராக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த போக ஆவியில நிரம்பின ஊழியக்காரர் உங்களுக்கு இருக்கும்போது அவர் வழியாக தேவன் பேச வல்லமை உள்ளவர். நீங்க வண்டி முடிச்சுட்டு ஊர்வலா போறீங்கல்ல தீர்க்க தரிசனத்துக்கு, அதனாலதான் கள்ள தீர்க்க தரிசனம் வருது. முதல்ல. ரெண்டாவது, தீர்க்க தரிசனம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் எதுக்கு? என் செயின் காணும், கண்டுபிடிச்சு கொடுத்து ஒரு தீர்க்கதரிசி. எங்க வீட்டுல வச்சிருந்த சைக்கிளை காணும், உடனே போன் பண்ணி எங்க சைக்கிளை காணும்யா, உடனெல்லாம் கண்டுபிடிச்சா கொடுக்க கூடாது. ஒழுங்கா பூட்டி வைக்காம போயிட்டு காணாம போட்டு அப்புறம் என்ன ஆகுது? இப்போ எலிசாக்கு அவன் போட்டாலே உண்மையா வெட்டிட்டு இருந்தா அது போய் விழுந்துருச்சு. அவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு கூட்டாம வச்சுட்டு எங்க வச்சோன்னு தெரியாது. போற ஒருத்தர் அன்னைக்கு சொல்றாரு, என் வண்டி காணாம போச்சு அப்படின்னு போன் வருது. முட்டை ஒரு பாஸ்டர் போன் வருது, ஐயா எங்கேயா நிக்கிறீங்க? ஏன் உங்க வண்டி இங்க நிக்குதியா? உடனே பாஸ்டர் அங்க போறாரு. போனா சர்ச்சை விசுவாசி நிற்கிறது. நீங்க எங்க நிக்கிறீங்க? பாஸ்டர் நம்ம 2 பேரும் தான் வந்தோம், நீங்க கடைக்கு போனீங்க, என்ன காரில் உட்கார வச்சுட்டு நீங்க 2 பேரும் வந்து டக்குனு பஸ் ஏறி போயிட்டீங்க. இவர் காரையும் விசுவாசியும் விட்டு அந்த அளவுக்கு ஞாபகம் வருது. இப்ப இவருக்கு யாருக்கு சொல்றது?
இவர் அடுத்து என்ன சொல்றாரு? என் காதை பிசாசு திருடி விட்டது. ஊழியத்துக்கு தடையான பிசாசு, ஊழியத்துக்கு தடை பிசாசுல நம்ம தான் பாருங்க. தீர்க்கதரிசி ஓடாதீங்க. பெஸ்ட் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க சபைக்குள்ள இருக்கிறார். அடுத்து இருக்கிறதுலே பெஸ்ட் தீர்க்க தரிசன புஸ்தகம் உங்க கையில் இருக்கிற பைபிள். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை இந்த மாதிரி உலகத்துல இல்லை. ஒழுங்கா பைபிள் வாசிச்சு பாருங்க. இதுல இருந்து கர்த்தர் பேசாமையா இன்னொரு ஆள் கொண்டு பேச போறாரு? இங்க இருந்து 5000 10,000 கொண்டு போய் அந்த ஆள் உட்காந்துருக்கீங்க. அவர் கண்ணை மூடி சுருக்கி அப்படியே ஊட்டி அப்படியே கோலம் மாலாட்டி இப்படி தேடி கண்டுபிடிச்சு அவரு அப்படியே கடைசியா ஒண்ணு சொல்றாரு. அது பாதி நடக்குது, பாதி நடக்க மாட்டேங்குது. எதுக்கு உங்களுக்கு இந்த இவ்வளவு கஷ்டம்? அதுக்கு பதிலா உங்க ரூம் கதவை சாத்திட்டு நல்லா பைபிளை வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை 4வது படிக்குது, ஒரு பிள்ளை 10வது படிக்குது, ஒரு பிள்ளை 12வது படிக்குது. ஒரு போதவருடைய பிள்ளை டெய்லி அந்த பிள்ளைங்க என்கிட்ட பேசும். அந்த பிள்ளைங்க பேச ரொம்ப ஆசையா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைங்க பேசுற ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த ஒரு பிள்ளை நேற்று சொல்லிச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அவங்க டீச்சர் ஒருத்தர் ரொம்ப அந்த பிள்ளையை பார்த்தா பிடிக்காது. ஏன்னா அந்த பிள்ளை வந்து நிறையெல்லாம் கழிச்சிருக்கோம் எந்த வருஷத்துக்குள்ள. அதனால அந்த பிள்ளை அந்த டீச்சருக்கு பிடிக்காது. ஏன்னா இப்படி வர டெய்லி ஒரு கம்மலை கூட போடாம உன பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. உன் காலகட்டத்தில் உன் முகத்துல எப்படி முடிக்கிறது இப்படிலாம் கேட்பாங்களாம். அதனால அது மேல போடாததுனால அது பெற்றோர் மேல போடாம வளர்க்குறாங்க. அதனால அந்த பிள்ளையை எல்லா இதுலையும் கிரிட்டிசைஸ் பண்றது, திட்டுறது எல்லாம் பண்ணுவாங்களாம். அதனால அந்த பிள்ளைக்கு அந்த டீச்சர் மேலே பிடிக்காது, வெறுப்பு. இந்த ஒரு நாள் இது நடந்தது முன்னாடி. ஒரு நாள் அந்த டீச்சர் இன்னொரு பிள்ளையை ஏதோ ஒன்று அடிக்க போக அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ல வச்சு அந்த டீச்சரை திட்டுறாங்க பயங்கரமா. இந்த பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்காங்க. என்னாலதான் முடியல ஓடுங்க அப்படின்ட்டு அப்படியே திருப்பிட்டே சிரிச்சிட்டான். பின்னாடி கேளுங்க, 14 வயசு இருக்கிற பிள்ளைகிட்ட கர்த்தர் சொன்னாராம், உன் சத்ரு அவமானப்படும் போது நீ சந்தோஷமா இராதேன்னு வசனம் இருக்கு, நீ உன் டீச்சருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு தேவன் நம்ம கூட இருக்கும். நமக்கு இன்னொரு ஆள் யோசிச்சு பாருங்க, இப்படி நடத்துகிற தேவன் உலகத்துல யார் இருக்கா? ஒரு 14 வயசு பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், நீ என்ன செய்யக்கூடாது? உன் சத்துரு கஷ்டப்படும் போது என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷப்படாத, ஜெபம் பண்ணு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி நடத்துகிற தேவன் உங்க கூட இருக்கும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க, அல்லது ஒரு வேலை செய்ய போறீங்க. உங்களை நடத்த மாட்டாரா தேவன்? சொல்ல மாட்டாரா? உங்ககிட்ட பேச மாட்டாரா? நீங்க போய் முழங்கால் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பேச வல்லமை உள்ளவர். அதை விட்டு தீர்க்கதரிசி பின்னாடி வராது. நான் சொல்றேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவை என்றால் கர்த்தர் ஆளை கொண்டு வந்து சொல்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க இறங்குற இடத்துக்கு வருவார், நீங்க போற சபையில கர்த்தர் பேசுவார். இரண்டாவது அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, ஏனெனில் அநேக கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் இதான் கடைசி அற்புத அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஊழியத்தையோ ஊழியக்காரனையோ நம்ப கூடாது. அற்புத அடையாளத்தை நல்ல ஊழியக்காரங்களும் செய்வாங்க, பொல்லாத ஊழியக்காரங்களும் செய்வாங்க. அற்புத அடையாளம் ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்டாண்டர்ட் கிடையாது. புரியுதா? இப்போ நல்லா பாடுறது கர்த்தர் கொடுத்ததான டேலண்ட், கிருபை. இந்த பாட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவர் பத்திர பாட்டும் பாடலாம், சினிமா பாட்டும் பாடலாம். நல்லா பாடுறீங்க சினிமா பாட்டுன்றதுனால அது நல்லா நீங்க பாடுறீங்கன்ற ஒரு உலக பிரகாரமான பாடகர் இருக்கிறார், சினிமாக்கு பாடுறவர். அவர் திடீர்னு வந்து நம்ம ஆண்டவரை பத்தி பாடுறாரு. பாடினா அவர் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆகிடுவாரா? பாடினா உடனே அவருடைய பாட்டுல ஆத்மா நம்ம எல்லாம் மனம் திரும்பி அழுது ஒப்பு கொடுப்போமா? அதே நேரத்துல பல பெர்கமன்ஸ் இருக்கிறாரு, வயசாயிடுச்சு, பொருள் கொஞ்சம் கரகரன் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அவர் பாடுற பாடல் அநேகரை ரட்சிக்கப்பட வைக்கிறது. இங்க விஷயம் பாடுறதுல இல்ல, அபிஷேகத்துல. அதேதான் சொல்றேன், அற்புத அடையாளத்துல விஷயம் இல்ல, அந்த ஊழியக்காரத்துக்கு மேல இருக்கிற அபிஷேகம் எது என்பது. இன்னைக்கு எந்த அபிஷேகம் இருக்கு? அற்புத அடையாளம் நடக்குது,
ஆனா யார் செய்யறா, எதுக்கு செய்யறாங்க, அதான் முக்கியம். திடீர்னு ஒருத்தர் ஆப்பிரிக்கால இருந்து வந்தார். வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். வந்து நான் தண்ணீரை திராட்சரசமாய் மாத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்கட் பாட்டில் இந்த மாதிரி எடுத்தார் கையில. பாருங்க தண்ணி மாறப்போது பாருங்க அப்படின்ட்டு ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு, குடிச்சு பாருங்க. அவரும் வந்தார் முன்னாடி, குடிச்சாரு. ஆமா இந்த தண்ணி திராட்சரசம் மாதிரி இருக்குது. இப்போ நீங்க ஒருத்தர் என்ன சொன்னார், இந்த வீடியோ பார்த்தீங்களா அப்படின்னு. இப்போ இது தண்ணி திராட்சரசமா மாறினதாவே இருக்கட்டும், சரியா, மாறதாவே இருக்கட்டும். ஏன் கேள்வி, எதுக்கு மாத்தினாரு? இது எதுக்கு மாத்தினாரு தண்ணி திராட்சரசமா? இயேசு தண்ணி ஏன் திராட்சரசமா மாத்தினாரு? அன்னைக்கு அது தேவைப்பட்டது, அதனால செய்யப்பட்டது. இப்ப இவர் ஏன் மாத்தினாரு? இவர் ஏன் மாத்தினாரு? இவர் ஏன் மாத்தினாருல்ல, இவரு ஏன் மாத்தினாரு? என்ன ஏமாத்துறாரு? எனக்கு இந்த வல்லமை உண்டு, நான் ஜெபம் பண்ணா தண்ணி திராட்சரசமா மாறும். அடுத்து என்ன, என்கிட்ட எல்லாம் வாங்க, என்கிட்ட பவர் இருக்கு. இதுக்கு ஒரு அற்புத அடையாளம் தேவையில்லை. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களே இந்த மாதிரி ஆட்களை நம்பி போய் உட்கார்றாங்க. ஐயோ அவர் மூலமா அற்புதம் நடக்குதுங்க. அற்புதம் நடக்குதா என்னப்ப? அற்புதம் எதுக்காக ஆண்டவர் செய்யறாரு தெரியுமா? அங்க வந்திருக்கிறவனுக்கு அது தேவை, அதனால செய்யறாரு. அவ்வளவுதான். அது ஊழியக்காரனோட பவர் இல்ல, அங்க இருக்கிறவனுடைய தேவை, அதனால செய்யறாரு. இப்போ மோசே வழியா ஒரு அற்புதம் செய்யறாரு. மோசே எடுத்து கோலை எடுத்து கண்மலையை அடிக்கிறாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு கண்மலையை பார்த்து, இப்ப கோல் எடுத்து அடிக்கிறாரு. தண்ணி வச்சா இல்லையா? ஜனங்க குடிச்சாங்க இல்லையா? 6 மாடு குடிச்சா இல்லையா? ஊழியர் முடிஞ்சிருச்சா இல்லையா? ஊழியர் அன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு இல்ல? எதுக்கு வந்தாலும் நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஆனா மோசே ஃபெயிலியர். புரியுதா? அன்னைக்கு ஏன் தண்ணி வந்துச்சுன்னா மோசேயோட பவர்ல வரல, ஜனங்களுக்கு தேவை. மோசே பேசினாலும் தண்ணி வரும், மோசே அடிச்சாலும் தண்ணி வரும். ஏன்னா அன்னைக்கு தண்ணி வர வேண்டியது ஜனங்களுக்காக. ஆனா இங்க யார் ஃபெயிலியர்? மோசே ஃபெயிலியர். மோசே அவங்க தண்ணி குடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன நினைப்போம்? வா கர்த்தர் பேச சொன்னாரு, ஒன்னா அடிச்சிட்டோம், ஆனாலும் தண்ணி வந்துருச்சு. கர்த்தர் மனமே இறங்கிச்சாரு, கர்த்தர் கிருபை உள்ளது. ஆனந்தி குடிக்கு போக வேண்டாம்னு சொன்னாரு, போயிட்டோம். ஆனாலும் கர்த்தர் அங்க அற்புத அடையாளங்களை செஞ்சுட்டாரு. கர்த்தர் கிருபை உள்ளவர், மனம் இறங்கிட்டாரு. மனம் இறங்க தம்பி, அன்னைக்கு வந்தவங்களுக்கு வேலையை செஞ்சு முடிச்சுட்டாரு. ஃபெயிலியர். அதனாலதான் இவெல்லாம் போய் கடைசி ஆண்டவரை கேட்கறான், உங்களுடைய நாமத்தால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தால பிசாசுகளுக்கு ஆண்டவர் சொன்னாரு, தெரியாதுப்பா. அப்ப நீங்க அற்புத அடையாளம் வந்துச்சு, அவங்க தெரியும்பா எனக்கு. அப்ப செஞ்ச நானு உன்ன எனக்கு தெரியாது. ஏன்? அவன் என் சித்தத்தின்படி வந்தான், அற்புதத்தை தேடி வந்தான். ஆனா நீ என் சித்தத்தின்படி அற்புதத்தை செய்ய. இன்னைக்கு இதான் நடந்துட்டு இருக்குது. நீங்க விசுவாசி எதுக்கு அற்புதத்தை தேடி ஓடுறீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, அற்புத அடையாளம் கூட நடக்குமே, அவிசுவாசிகளுக்கு அது தேவை. ஏன்னா அவங்களுக்கு அற்புத அடையாளங்கள் செய்ய முடியாது. அதனால அவங்க ஏதோ ஆளை தேடி போறாங்க. நீங்க ஏன் போறீங்க? விசுவாசிகள் ஏன் போறீங்க? விசுவாசிகள் யாரு? விசுவாசிகள் அற்புதங்களை பெறுகிறவர்கள் அல்ல, அற்புதங்களை செய்கிறவர்கள். வசனம் சொல்றது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற வியாதியர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுத்தமாவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், விடுதலை ஆவார்கள். அதான் ஆண்டவர் சொன்னாரு. அப்ப விசுவாசி ஒவ்வொருத்தரும் யாரு? அற்புதத்தை செய்ய வேண்டிய ஆளு. நீங்க இன்னும் விசுவாசத்துல விலகினோம், ஆனா பேர் தான் விசுவாசி. போய் அற்புதத்தை செய்ய வேண்டிய நீங்க இன்னும் நீங்க போய் பாருங்க, ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடந்தனா 80% விசுவாசி தான் உட்கார்ந்துருக்கு. எதுக்கு எவாஞ்சலிஸ்ட் கூட்டத்துக்கு நீங்க போவீங்க? அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? அவர் என்ன சத்தியம் கொடுக்கிறாரு? இயேசு சுகமளிக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதை நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சபைக்கு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் எதுக்கு உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறணும்? இன்னும் மாறாம இருந்தா நீங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். நீங்க போய் எவாஞ்சலிஸ்ட் கூட்டத்துல உட்கார்ந்துட்டு அங்க நடக்கிற அற்புத அடையாளத்தை ஆண்டவர் எனக்கு செய்யும், எனக்கு செய்யும். ஆண்டவர் சார் இது என்னத்த சொல்ல? ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் போறாரு, ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு ஒரு மாத்திரை கிடைக்குமா? என்ன டாக்டர் நீங்க என்கிட்ட போய், நான் டாக்டர் தான், எனக்கு மாத்திரை போடணும் தெரியும், என்ன மாத்திரமும் தெரியும், ஆனா நீங்க கொடுங்க. நினைப்பாரு, நியூஸா இருக்கும், என்ன மாத்திரமும் தெரியுது, போட்டா சுகமாகணும் தெரியுது, அப்படியே எங்கிட்ட வந்தான் கேட்பாரா
சொல்றாரா இல்லையா ஆண்டவர்? அற்புதத்தை நீங்க செய்யணும், வசனம் சொல்லுது. உங்களால செய்யவும் முடியும். நீங்க ஏன் அங்க உட்கார்ந்துருக்கீங்க? அதுல மேல உட்காந்துட்டு எப்படியாவது இன்னைக்கு என் பேர் சொல்லி அவங்க கூப்பிடணும். ஏன் அவங்க பேர் உங்களுக்கு தெரியாதா? அவர் அன்னைக்கு கூப்பிட்டு தான் கத்துக்க போறீங்களா? அவர் வேற எங்கேயாவது கூப்பிட உடனே ஒரே சந்தோஷம். விமலா, யார் அந்த விமலா? அப்பா என்னதான் கூப்பிட்டாரு. அங்க பார்த்தா 7 விமலா இருக்குது. 7 விமலா சொல்லுது என்னதான் கூப்பிட்டாரு, என்னதான் கூப்பிட்டாரு. கடைசியா வந்து நிக்கும் போது, ஐயா நீங்க என்ன கூப்பிட்டீங்க, யாருன்னா விமலா. ஓ நீங்க 7 விமலா நிக்குது. எஸ் விமலா, கே விமலா, ஆர் விமலா. இனிமேல் கூப்பிடும் போது இனிஷியலோட கூப்பிட சொல்லுங்க, இல்லைன்னா ஆதார் நம்பரோட கூப்பிட சொல்லுங்க. 884422 விமலாவா அப்படின்னா வந்துட போறோம். பாருங்க, வண்டி குடிச்சிட்டு போய் அங்க உட்காந்துருக்கு. இங்க உங்களுக்கு வாஸ்டிங் ட்ரை வச்சா வரதில்லை, விசேஷத்தை கூட்ட வச்சா வரதில்லை. உங்க ஆத்மாவுக்கு பலப்படுத்துகிற இடம் உங்கள் சபைதான். அது சுவிசேஷம் அறிவிக்கிற இடம். அங்க போய் நீங்க யார வேணா கூட்டிட்டு போங்க, ஒரு புது ஆத்மாவை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு நீங்க பக்கத்துல ஜோம் பண்ணுங்க, நியாயம். நீங்களே ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகி போச்சு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாச்சு. இப்ப அந்த போய் உட்கார்ந்துருக்கு, அன்பரே துக்கம் சந்தோஷமா துக்கம் மாறவே மாறாது. 20 வருஷமா மாறல, அந்த கூட மட்டும் மாறிடுங்களா? எதுக்கு நம்ம போவீங்க? அற்புத அடையாளங்கள். இன்னைக்கு யார் அற்புத அடையாளங்கள் செய்யறாங்கன்னு பாருங்க. அந்த அற்புத அடையாளங்கள் கர்த்தரால் செய்யப்படுதுன்னு பாருங்க. பிசாசும் அற்புதங்களை என்ன செய்யும்? வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் பண்ணிடுங்க. வெளிப்படுத்தல் 16:13 வாசி. 16:13. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பிசாசுகள். அப்ப அற்புதம் யார் செய்வா? ஆண்டவரும் செய்வாரு, பிசாசும் செய்யும். இப்ப நீங்க யாருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்கன்றது தான் கேள்வி. ஆண்டவருக்கு பின்னாடி போறீங்களா, பிசாசுக்கு பின்னாடி போறீங்களா? என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய சபையிலேயே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவர். என் வீட்டிலேயே கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். என் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். இதுதான் நீங்க விசுவாசி. பல நேரங்களிலே நீங்கள் இந்த ஊழியக்காரனை ஹீரோவா மாத்திடுறீங்க பார்த்தீங்களா? ஹீரோ ஊழியக்காரன் ஹீரோ வர்ஷிப் ஆக்கிடுறீங்க. அவன் என்ன சொல்லிருக்கீங்க? அவர் மீட்டிங்க்கு போனா போதும், போனா பரலோகத்துக்கு போயிடுவாரா? பரலோகத்துக்கு போயிடுவாரா? யாராவது சொல்லியிருக்காங்க அவங்க? அந்த மாதிரி சிலர் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய ஊழியத்துக்கு கொடுத்தால் உங்களை பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பேரை நாங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவோம். அவன் பேரே இருக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொடுங்க. அவன் பேரே இருக்காது. சிலர் சொல்றாங்க, எங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களை எங்களுடைய சொந்தக்காரங்க முன்னாடி மறிச்சு போனவங்க எல்லாம் அந்த பரலோகத்துல உட்கார்ந்து நம்ம ஊழியத்துக்கு கொடுத்தா உங்களுக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு அங்க ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன். ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. இதெல்லாம் பொய். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்து. உங்களுக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஜெபம் பண்ற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதை நமக்கு பதிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்காக விண்ணப்பங்களை இருக்கிற ஆவி இருக்கிறார். இதை தவிர பரலோகத்துல உங்களுக்காக ஜெபம் பண்றவங்க வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு ஒரு குரூப் உங்களை ஏமாத்திட்டு இருக்கு, நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அவர் தான் ஆவியானவர். உங்களுக்கு தேவையானது உங்கள் கையிலே இருக்கு, அதான் பரிசுத்த வேளாண். அதையும் தாண்டி உங்களுக்கு தேவையானது உங்கள் சபைக்குள்ளே இருக்கு. அங்க போகும், அவ்வளவுதான். போய் வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யுங்க. சில நேரத்தில் விசுவாசி என்ன கேட்குது, ஒரு பெரிய ஊழியக்காரர் என்ன கேட்டாரு, அவன் சொல்றதெல்லாம் தப்பாதானா இருக்குது. ஒரு பெரிய ஊழியக்காரர் என்ன கேட்டாரு, அவன் சொல்றதெல்லாம் தப்பாதானா இருக்குது, ஆனா அற்புதம் நடக்க எப்படிரா? ஊழியக்காரங்களே வஞ்சிக்கப்படுற இடத்துக்கு அற்புதங்களை வச்சு ஏன் டிசைட் பண்றீங்க? அற்புதத்தை எல்லாரும் செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? பிசாசும் செய்யும், கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. சவுலும் தீர்க்கதரிசனம் உரைப்பான். வசனம் சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவராக இருந்து எண்ணப்பட்டான்னு இருக்கு. ஆனா தீர்க்கதரிசி வேறு, சவுல் வேறு. சவுல் மேல இருந்த ஆவி வேறு, தீர்க்கதரிசிகள் மேல இருந்த ஆவி வேறு. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா வேத வாசிங்க. திருப்பியும் சொல்றேன், நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதி நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். எந்த ஊழியக்காரனும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ற அந்த வேலை மட்டும்தான் எங்களுக்கு. போக வேண்டிய வேலை உங்களுக்கு. இவர் கூட்டு போவாரு, அவர் கூட்டு போவாரு, அந்த ஊழியக்காரத்தை போயிட்டா போதும், அந்த ஊழியத்துக்கு கொடுத்துட்டா போதும். எந்த ஊழியத்துக்கு காசு கொடுத்தும் பரலோகத்துக்கு போக முடியாது.
பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா காசு கொடுத்து பரலோகத்தை வாங்கவும் முடியாது. கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்தில் இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிறவர்கள் எழும்புவார்கள், வஞ்சிப்பார்கள். ஆண்டவர் சொல்றார், அந்த மாதிரி அற்புதங்களை என்ன செய்யாதீங்க, நம்பாதீர்கள். யாராவது வந்து சொல்லுவாங்க, உங்க அற்புதம் நடக்குது, நீங்க சொல்லுங்க பரவாயில்ல நடக்கட்டும், எனக்கு ஆண்டவருக்கு தேவையான அற்புதத்தை செஞ்சிருக்கிறேன். இப்ப ஆண்டவர் அற்புதம் செஞ்சதுனால தான் நம்மளாம் உட்கார்ந்துருக்கோம். கொரோனால ஆண்டவர் அற்புதம் செய்யாவிட்டா நம்ம எப்படி இங்க உட்கார்ந்துருக்கோம்? எத்தனை கோடி பேர் செத்து போனோம். அதுக்கு நடுவில் கத்தவர்களையும் பத்திரமா அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.